இயேசுதான் ரத்த கோட்டைக்குள்ள நம்மளை மூடுவாரு. என்கிட்ட பேசினார். அவர் தான் நம்ம அடைக்கலமா இருக்கணும், அவர் தான் நம்ம கோட்டையா இருக்கணும். இந்த வசனத்தை என்கிட்ட தனியா தாவீதை பத்தி கர்த்தர் காட்டினாரு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதுக்கு வந்த போராட்டம் கொஞ்சம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாங்க. தன்னுடைய மாமனாரே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த கோட்டை கர்த்தருடைய கோட்டைக்குள்ள இருந்ததுனால தாவீது எதுவும் பண்ண முடியல. ஆமென் சொல்லுங்க. நீங்க கூட கர்த்தருடைய கோட்டைக்குள்ள வந்துருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கோட்டையா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. யார் எங்களுக்கு அடைக்கலாம்? யார் எங்களுக்கு அடைக்கலாம்? கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. நான் முடிக்கிறேன். இந்த பாட்டை பாடலாமா? வாதையின் கூடாரத்தை அணுகாது. சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள்லாம் ரட்சிப்பு அடைய உதவி செய்யணும். சென்னை பட்டணத்தில் எந்தெந்த விதத்தில் இந்த நாட்கள்ல நல்ல நாள்னு சொல்லி எத்தனை வாலிப பிள்ளைகள் குடிச்சு, எத்தனை பெண்கள் அப்பா தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள போய் ஆண்டவர் இந்த நல்ல நாள்ல எத்தனை பிள்ளைகள் பல இடத்துல சுத்தி பார்க்கறேன்னு சொல்லி போய் தவறா மாட்டிக்கொள்றார்கள். அப்பா அப்பா இப்போது உம்முடைய ரத்தத்தை இந்த சென்னை முழுவதும் நாங்க தெளிக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. தயவு செய்து நீங்க ஜெபிக்கணும், பேசக்கூடாது. இங்க பாருங்க, யாரும் இங்க பேசக்கூடாது. இருந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு விரோதமா செயல்படுற பிசாசுலாம் கர்த்தர் துரத்திடுவாரு. உன்னை வச்சு துரத்துவாரு, உன்னை வச்சு அசுத்தாவிய துரத்துவாரு. உண்மையா நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன். என்கிட்ட கர்த்தர் காட்டினாரு. இந்த நோய் கூட ஒரு பிசாசுடைய ஆவி. இந்த நோயின்றது இது நிமித்தம் பல பேர் மரணத்துக்கு நேரம் போனன்னு சொல்லி பிசாசு பிளான் பண்ணி இந்த நோயை மீண்டும் மீண்டும் இப்ப சீனா மூலியமா கொண்டு வரான். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கிறவங்க தான் தடுக்கணும், ஜெபிக்கிறவங்க தான் தடுக்கணும். ஒரு மழையை நிறுத்த அவரால் முடியணும். சென்னையில் இருக்கிற குடிகாரங்களை மாற்ற அவரால் முடியாதா? விபச்சாரம் பண்றவங்களை மாற்ற அவரால் முடியாதா? விக்கிர ஆராதனை கும்பிடுறவங்களை அவரால் மாற்ற முடியாதா? மந்திரம் சூனியத்தை பண்ணி பல குடும்பங்களை நாசமாக்குறவங்கள கர்த்தர் தான் தெய்வம் சொல்ல வைக்க முடியாதா? எல்லா கையை உயர்த்துங்க. இயேசுவே, எங்க சென்னை உம்முடைய கரத்தில் நாங்க கொடுக்கிறோம். எங்க சென்னை பட்டணத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் ஒரு ஜன கூட்டமாக ஆண்டவரே அப்பா அந்த சென்னை பட்டணம் ரட்சிப்புக்குள்ளே வரணும் என்று ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த ஸ்தலத்தில் அப்பா மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொன்னார். ஆண்டவரே அப்பா ரட்சிக்குள்ள அப்பா ஒரு ஜன கூட்ட ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்யணும். ஆண்டவரே அப்பா என் தகப்பனே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே அப்பா சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணும். ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். ஆண்டவரே உங்க பிரசன்ன அந்த இடத்துல அப்பா இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கி நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் அப்பா உடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படணும். ஆண்டவரே எங்களுக்கு மேன்மையை வேணாம். ஆண்டவரே உண்மைக்கே எல்லா மேன்மையும் வேண்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வாலிபர்கள் வீணான காரியங்களில் போகாதபடி இன்ஸ்டாகிராம் அப்பா ஃபேஸ்புக் இதில் போய் அப்பா வீணாய் ஆண்டவரே நேரத்தை கழிக்காதபடி உடைய வேதத்தை அவர்கள் வாசிக்கவும் அப்பா உடைய வழிகளில் அவர்கள் நடக்கவும் நீர் உதவி செய்ய மாட்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த வாலிபர்களை அப்பா அப்பா சபையின் தூணாய் நீர் எழுப்புங்க. ஆண்டவரே அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் வழி விலகி போகக்கூடாது. ஆண்டவரே அப்பா நீ அவர்களை பிரித்தெடுத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே அப்பா எங்கள் சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிறைய ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பாதைகளை அவர்கள் நடக்கணும். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே மீதியான நேரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். விடாது அது என்ன
மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பீரே, அப்போ அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். 37 சங்கீதம் 37:4. அப்போ முதலாவது கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கின்றது. தாவீது ராஜா சொன்னது போல அனுதின வாழ்க்கையிலும் அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நம்ம ஆண்டவர் உயர்த்துவார். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்தது. ஹார்ட் ப்ராப்ளம் நான் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும்போதும் ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லிட்டு 12,000 ரூபா பணம் கட்டினாங்க. 12,000 ரூபா பணம் கட்டிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ப்ரெஷர் பிபி அதிகமாக ஆகி போயிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லேசாக பயம் வந்துக்கிட்டே இருந்தது. ப்ரெஷர் அதிகமாகினே இருக்கும்போதும் டாக்டர் சாயந்தரம் வரலையும் என்னை பார்த்துட்டு இருக்க வச்சுட்டு, வேண்டாம் வேறு ஏதாவது ஆகிடும் உங்களுக்கு, தயவுசெய்து நீ போயிடுங்க அப்படின்னாங்க. 4 வருஷம் ஆகுது, இது வரலும் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன உயிரோடு ஜீவனோடு வச்சுருக்கார். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து என்னை நடத்துகிறார். அதே மாதிரி ஆண்டவரை தேடுங்க, அவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்க. என்னுடைய மனைவிக்கு தைராய்டு ப்ராப்ளம் அதிகமான இருந்தது. சின்ன வயசுலேருந்து தைராய்டு ப்ராப்ளம். அவங்களுக்கு இந்த மாதவிடாய் அதிகமாக போயிட்டு நம்ம தண்டையார்பேட்டையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சிக்காக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி கழுத்தில் அவங்களுக்கு தைராய்டு அதிகமாக இருக்கும்போது ஜிஹெச்சில் கொண்டு போயிட்டு இது பண்ணிவிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவரைலாம் ஆண்டவர் அவங்கள ஆப்ரேஷனுக்கு உட்படுத்தவே இல்லை. அப்புறமா இவர்களால் கண்மணியை போல் கர்ப்பப்பையை எடுத்துடணும், அப்படி கேன்சர் மாதிரி வரும் உங்களுக்கு, அதனால் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இம்மட்டும் வழி நடத்தி வருகிறாரு. என்னுடைய மகள் சாதாரண ஒரு ஸ்கூலில் தான் நான் படிக்க வச்சேன், பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கல. அவங்க 10th 478 மார்க் எடுத்தாங்க. வீடு பக்கமே நான் கொண்டித்தோப்பு போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன விவேகானந்தான்னு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் அவங்க படிக்க வச்சு 478 மார்க் எடுத்தாங்க. மறுபடியும் அவங்க அந்த +2 படிக்கும் போதும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அவங்கள +2ல் 1128 மார்க் எடுத்தாங்க. ஆண்டவர் எல்லாமே ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை எங்கள் குடும்பத்தை அதிகமாக உயர்த்தினார். எங்கள் மனைவி அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பாங்க. அவங்களுடைய ஜெபம் தான் எங்களை கட்டி இவ்வளோ மட்டமாய் எங்களை வழி நடத்தி ஆண்டவர் எங்களை உயர்த்தி வர்றார். ஒன்றுமே இல்லாத இன்றைக்கி நாங்கள் 3 வீடு என்னை வச்சுருக்கேன். நான் சின்ன வீடு தான் இருந்தாலும் ஆண்டவர் நாங்கள் வாடகை இல்லாத அளவுக்கு எங்களை இவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கார். பல லட்சங்கள் என்னுடைய கையில் நான் பார்த்துருக்குறேன். ஒன்றுமே இல்லை, ஊர் சுற்றிட்டு இருந்தேன். நான் அந்த கிராமத்தில் வீட்டுக்கு கொஞ்சம் அடங்காமல் இருந்தாலும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கின பிறகு என்னை இவ்வளோ மாதிரி உயர்த்தி வழி நடத்துகிறார். அப்புறமா என் பொண்ணுக்கு நான் காலேஜுக்கு எனக்கு காவல்துறையில் எனக்கு காலேஜுக்கு எதுவும் ஷீட்டும் எதுவுமே கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நாங்கள் எதை பண்ணிக்கிட்டோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்கும் போதும் என் பொண்ணு என்ன பண்ணால் வைஷ்ணவ காலேஜில் தான் நான் படிக்கணும், அங்கே தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்களுக்கு வேறு யாரும் உதவி இல்லை, ஆண்டவர் தான் உயர்த்தி வைஷ்ணவ காலேஜில் நல்லா படிக்க வச்சு 4 வருஷம் பிகாம் முடிக்க வச்சு பொண்ணு நல்லபடியாக வீடு சேர்ந்தால் இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ வயதில் ஒரு குழந்தை வச்சுருக்கு. ஆண்டவர் தான் எங்களை எல்லாரும் உயர்வும் மேன்மையும் அவருக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் எங்களை மட்டும் உயர்த்தி வழிநடத்தி பாதுகாத்து வழி நடத்த வருகிறார். அப்புறம் ஐயாவை எங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப தெரியும். எந்த ஒரு பிரச்சனை எதுனாலும் ஆண்டவருக்கு நான் ஐயா கிட்ட எனக்கு மாதிரி உடம்பு சரியில்லை எதுனாலும் ஃபோன் பண்ணணும் உடனுக்குடன் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். என்ன எதுனாலும் உடனுக்குடன் ஐயா எங்களோட கூட இருந்து எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவார். வேலை மட்டுமாய் எங்களை வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாகவே தமிழர்களுக்கு இது ஒரு பண்டிகையாக இருக்கலாம். ஆனால் நம்ம உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது பைபிள் சொல்லுது, இவ்வளவு பிசாசு எப்படியா ஜெயிக்கலாமா? உபவாசத்தோட ஜபத்தோடு என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். வேறு விதத்தில் அவன் புறப்பட்டு போக மாட்டான். இப்போ இங்கே நீங்கள் நம்ம செயல்படும் போது எந்தெந்த இடத்துல ஜனம் கூடுறாங்களோ
அந்த இடத்தெல்லாம் காற்றை போல கத்தர் போய் என்ன செய்வார்? அநியாயம் நடக்கிற இடத்தெல்லாம் சந்திப்பார். அநியாயக்காரெல்லாம் ரட்சிப்பு அடைவாங்க. இந்த நேரத்தில் அவங்க அநியாயம் செய்யலாம், ஆனால் தேவன் என்ன செய்வார்? காற்றை போல எங்கெங்கே இருக்கிறாங்களோ அப்படியேப்பட்டவங்களாம் அடுத்த வருஷம் ஆலயத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் நம்ம இப்போ கூடணுமே. அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்? இந்த நாள் நம்ம சரீரத்தை ஒடுக்கி உபவாசத்தோடு வந்தோம். வந்து எனக்கு உங்கள் வாசலை நொழிஞ்ச உடனே சொல்ல முடியாத வாமிட்டு, சொல்ல முடியாத மழக்கம், சொல்ல முடியல. பக்கத்து அந்த ரூமில் போய் சிஸ்டர் அவங்க வீட்டில் போய் அப்படியே எனக்கு ஃபுல் வாமிட்டு வந்துடுச்சு. எனக்கு உள்ளே நொழியவே முடியல. ஆனாலும் எதுவும் இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உலகத்தில் இருக்கிற சத்துருல என்ன செய்ய போகிறோம்? ஜெயிக்க போகிறோம். ஒன்று நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னா அது தோல்வி இல்லை, இது மூலியமாக தான் ஒரு ஜெயம் கிடைக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சில நாட்களாக நான் ரொம்ப வசனமாக கவிதையாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வரும்போது ஒரு 6 காரியம் ஒரு மனுஷனுக்கு நடக்கும். அதே போல் அந்த மனுஷன் கர்த்தரை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவும் பிரச்சனையாக மாறிடும். ரட்சிக்கப்பட்ட உடனேயும் பிரச்சனை வரும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டு இயேசு விட்டு போயிட்டாலும் பிரச்சனை வரும். யார் யார் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? நீ ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வந்துடுன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டுட்டு நீங்கள் ரொம்ப நாளாக இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை சொல்லிட்டு நீ கர்த்தரை விட்டு போயிட்டாலே என்ன வரும்? பிரச்சனை வரும். அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் என்ன செய்யலாம்? ஜெயிக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. சில பேர் 31ஆம் என்ன பண்ணீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஆனால் எடுத்துட்டு உடனேயும் நம்மளுக்கு வரவேற்பா வரும்போதே தட்டில் நல்லா நிறைய ஸ்வீட்டு, சாக்லேட்டு, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனால் நல்லா அன்பளிப்பான பேச்சு, நல்லா நம்ம குடும்பத்தாரெலாம் நல்லா வாங்கப்பா வாப்பா அரவணைப்பு தான் நிறைய கிடைக்கும். ஸ்கூலில் போனாலும் நல்ல ஃப்ரெண்டெல்லாம் அரவணைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஞானஸ்தானம் நீ எடுக்காத வரைக்கும் கூட உனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஞானஸ்தானம் எடுத்துட்டல, எடுத்தோடனே தான் என்ன செய்யும்? நல்லா பேசி இந்த ஃப்ரெண்டு உனக்கு விரோதியாக மாறிடும். நல்லா இருப்பாங்க அம்மா அப்பா அவங்க உனக்கு விரோதியாக மாறிடுவாங்க. உன் கூட பிறந்த சகோதரிகளாம் என்ன ஆகிடுவாங்க? உன்னை பகைக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. அல்லேலூயா. இது யார் யார் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? ஞானஸ்தானங்க எடுத்து அப்போ தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோனையும் யார் உனக்குள்ளே இருக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா உனக்குள்ளே வந்துட்டார். பிரச்சனை உனக்கு வரலன்னா ஏசப்பா உனக்குள்ளே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பாக்குள்ளே இருப்பாருன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். யார் யார் நம்புறீங்க? அதுக்குன்னு அப்போ ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்தால் பிரச்சனை வரனா இன்னத்துக்கு ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உன்னை உயர்வுக்குள்ளே கொண்டு போகிறது தான் அது போல் காரியமே. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உனக்குள்ளே வந்துட்டார்னா உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் வல்லமையான காரியத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை வரும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு யாருன்னா வெளியிலலாம் கிடையாது, உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. இதில் 2 மனுஷன் உங்ககிட்ட காட்ட போகிறேன். 2 மனுஷன் யாருன்னா, ஒருத்தர் அந்த பிரச்சனையில் வைத்து ஜெயத்தை எடுத்தார், ஆனால் ஒருத்தர் அந்த பிரச்சனையை வைத்து ஜெயத்தை எடுக்காத போயிட்டார். ஆனால் ஜெயத்தை எடுத்தவருக்கு என்ன கிடச்சிதுன்னா, மரணம் வந்துச்சுன்னா கூட மரணம் பறிந்து அவங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ ஆரம்பத்தில் ஒரு 6 பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் அதுக்கு என்னடா அவங்க மறிக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, லாஸ்ட்டு வயசாகி அவங்க ஒரு 4 கொள்ளு பேர இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் கூட அவங்களுக்கு பிரச்சனையே வராது. யார் யார் இது கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? பைபிளை யார் யார் புரட்டி பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார்னா பிரச்சனை வரந்தான். ஆனால் சாத்தா அதை பார்த்துட்டான். உனக்குள்ளே ஏசப்பா இனிமேல் இவங்கிட்ட போக முடியாது. ஒரு பிரச்சனையாக என்ன செய்வான்னா உனக்கு அனுப்பினே இருந்தால் தான் நீ இயேசு விட்டு வருவேன்னு சொல்லிட்டு அது ஒரு வழி. ஆனால் அவன் அனுப்பதான் நம்ம பெரிய ஆளாக போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு அதிகமாக அவன் தூண்டி விடுறது மட்டும் தான் அவன் வேலை. பின்னாடி நடக்க போகிறது அவனுக்கு தெரியாது.
உங்களுக்கு தெரியுமா சாத்தானுக்கு பின்னாடி என்ன நடக்கப்படுது? ஏசப்பாவை பாருங்க, அடித்து ரத்தம் சிந்தி தெருவெல்லாம் வலிச்சுன்னு போய் அப்படியே போட்டு சிலுவெல்லாம் அடித்து துப்புறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க பாரு, குழந்தை போல் ஒரு சாத்தா அப்படியே எழுந்து வந்து சிரிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கோம். சாத்தா சிரிப்பான், அவ்வளோதான் உன் காலம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் பாரு நீ எவ்வளோ அசிங்கப்படுறன்னு சிரிச்சுன்னுக்கிறான். அவர் ரத்தம் சிந்தி அவர் கண்ணை மூடி 3ஆவது நாள் உயிர் தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது. அதுக்கு அண்ணாண்ட தான் அவரோட வேலையெல்லாம் தொடங்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. சிலுவில் அடிச்சிட்டாங்கன்னா இதோட மேட்ரு முடிஞ்சிச்சுன்னு தான் அவர் சிலுவை கொண்டு போவார். இதெல்லாம் அவன் பண்ணி விட்டான். அவர் கூட இருந்தவனையே தூண்டி விட்டு யூதாசை கிளப்பி விட்டு என்னென்னோ பண்ணிட்டான். ஆனாலும் ஏசு ரத்தம் சிந்தனோனி தான் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிதுன்னு சாத்தானுக்கு தெரியாத போனதா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வேலைக்கு அவன் செஞ்சுருக்க மாட்டான். அதை போல தான் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சாத்தா இது வரைக்கும் குறுக்கிட்டு நிற்கிறான். அவன் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க தான் நம்ம பக்கத்தில் ஏசப்பா, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஏசப்பா நம்மளை சுற்றி இருக்க போகிறது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நம்ம எப்படியா இருக்கணும்? பிரச்சனையை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அதே போல் பிரச்சனையை பார்த்தவொடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இயேசு விட்டு வேலைக்கு போயிடவும் கூடாது. ரெண்டும் நம்ம இதை கற்றுக்கணும். ஒன்று இயேசு வந்துட்டார், ஐயோ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, ரட்சிக்கப்படாருக்கு நல்லா இருந்தேன். அந்த இஸ்ரவேல் ஜனம் கூட என்ன சொன்னாங்க? எகிப்தில் இருக்கிறவருக்கு நல்லா இருந்தேன், அதை சொல்லின்னு இருந்தாங்களா இல்லையா? நான் எகிப்தில் இருக்கிறவருக்கு நல்லா இருந்தேன். எகிப்தில் சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கூட இது வரைக்கும் சொல்கிறாங்க, நான் நல்லாக்கிறேன். இந்த ஆளுங்களாம் பேர் நான் சொல்லிக்கிறேங்க, யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? நான் அப்படி சொல்கிறவங்கள நான் வரவேற்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டால் இயேசு போல் ஒரு நல்ல தெய்வமே இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தது உண்மைதான், நான் அநேக போராட்டத்தில் போனது உண்மைதான். ஆனால் உன்னை அதில் போக்கி உண்டு பண்ணுற தெய்வம் பக்கத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஒரு பைபிளில் ஒரு வார்த்தையோடு பார்ப்போமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அவருக்குள்ளே இயேசு வந்தோன்னையும் அவர் வாழ்க்கையில் நேரிடுகிற காரியத்தை. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கணும்னையும் யாருக்கு இந்த பழக்கங்கிறது? 2ஆம் வசனத்தில் சொல்லுது, யோசப்புக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார். ஆனால் அவங்க வீட்டில் நான் ஒரு 10 பேர் வளர்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு துன்மார்க்க செயலில் இருக்கிறாங்க. ஆனாலும் யோசப்பு என்ன செய்கிறாரு? அப்பா இதை பார்ப்பா, இந்த அண்ணன் இப்படி பண்ணிட்டான், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்ன செய்கிறாரு? அப்பா கிட்ட சொல்லிக்கினேக்கிறாரு. இந்த பழக்கம் உள்ளவர்களை தான் ஏசப்பா என்ன செய்ய முடியுதம்மா? தப்பி வைப்பார், உயர்த்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பழக்கம் நம்மளுக்குள்ளே வரணும். இப்போ நம்ம பாஸ்டிங்கோட நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குது தான், எல்லாம் சாப்பிட்றதுக்கு முடியும் தான். இப்போ எனக்கு சிஸ்டர் எனக்கு மழக்க ரொம்ப ஆகிட்டேன்னு எனக்கு டிஃபன்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னால் என்ன செய்ய முடியலதம்மா? இது உபவாச ஜாபம், சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டால் இந்த தெபோரா சொல்கிற மாதிரி சொல்லணும், நான் தாயா மாறா விட்டா என் தேசம் என்ன ஆகிடும்? பாயா போயிடுமே. இதுக்காக நான் என்ன செய்யணும்? உபவாசம் போடணும். அப்போ உண்மையாகவே இந்த பண்டிகை நாளில் இப்போ காணா பொங்கல்ன்றாங்க. எத்தனை பேர் காணாத போடுவாங்க நியூஸில் சொல்லுவாங்க பாருங்கள். குழந்தைய கையில் பிடிச்சினே வந்திருப்பாங்க, ஆனால் என்ன ஆகிடும்? குழந்தை காணாத போயிடும். இப்போ ஆண்டவர் சொன்னதெல்லாம் யார் நிறைவேறி வருதுன்னு சொல்லி நீங்கள் இரவில் தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னே, இயேசுவே என்னையும் நீ கைவிட்டுறாதீங்க நினைத்தரலுங்கன்னு சொல்லி யார் ஜெபம் பண்ணுறீங்க? யார் நிறைவேறிச்சு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு யார் நம்புறீங்க? நடந்துச்சு. போன வருஷம் பார்த்தா கேரளாவில் என்ன நடந்துச்சு? மழையில் நிறைய பேர் இப்போ மண்ணில் சொருவிட்டாங்க. இப்போ போன வாரம் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? நெருப்பு. நோவா காலத்தில் வந்ததும் நடந்துச்சு, லோத்து காலத்தில் ஆண்டவர் வரும்போது நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? நான் வரும்போது லோத்து காலத்தில் நடந்த மாதிரி நடக்கும், நோவா காலத்தில் நடக்கும் மாதிரி அதையும் சொன்னார். அதே போல் பூமி அதிர்ச்சி வரனாங்க. இப்போ ஒரு பகுதியில் வட இந்தியா சைடு தான் பூமி அதிர்ச்சி வந்துடுச்சு. நிலநடுக்கம் அநேக வீடுகள்லாம் போய் அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ள நோய் வரேன்னாங்க, அதுவும் வந்துச்சு. அப்போ அப்படி இருந்தும் இதெல்லாம் கேள்விப்பட்டும் நம்ம அப்பா கிட்ட போய் ஜெபிக்காத இருப்போமானா ஆண்டவருடைய வரிகளை போவோமா? இதை நினைக்கணும். நேற்று உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. ஏசப்பா, நான் ஜபம் இன்னும் போதுமானது இருக்காது, நான் இன்னும் ரொம்ப ஜபிக்கலை. இப்போ எனக்கு வாமிட்டு வந்த காரணமாக தான் தூக்கம் எங்களுக்காக போய் படுக்கிறேன், ஆனால் தூங்க முடியல. இன்றைக்கி ஜபம் இருக்குது, எப்படி நான் ஜபிக்காத இருக்கிறது? அதை போல் இவ்வளோ காரியம்லாம் நடக்குது, எப்படி நான் உன்னை துதிக்காத இருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு ஒரு பாட்டு வெளியிட்டோம். நான் அன்றைக்கி முந்தா நாள் பண்ணிட்டு நைட்டு தான் எங்களால் வெளியில் முடிச்சு வெளியிட்டோம். மீண்டும் என்ன செய்கிறோம், அந்த படிக்க விட்டு எழுந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆத்மா பாரம், எங்கள் ஆத்மா நீ கைவிட்டுறாதீங்க, உங்கள் வரிகள் எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் நரகத்தை குறித்து நினச்சே ஆகணும். ரெண்டில் ஒன்று செய்யணும். இயேசுகிட்ட நீங்கள் உங்கள் பாரத்தை சொல்லாத நம்ம தூக்கத்தை போய் அப்படி இன்பமாக தூங்கிட்டோம்னா ரெண்டாவது காரியம் எங்கே போயிடும்? நரகன்னு ஒரு நாள் போய் நிற்கும்போது அங்கேருந்து கூப்பிட்டா கூட ஆண்டவர் காது கேட்கும், நம்மளை விடுவிக்க யாரும் வர மாட்டாங்க. அந்த நாளை இந்த நாளை யூஸ் பண்ணா என்ன? அந்த நாளில் ஒரு நாள் போய் நிற்க போகிறதுக்கு முன்னே இந்த நாள் நான் அப்பா கிட்ட பேசுவேன்னு யூஸ் பண்ண என்ன? யோசேப்பு பேசுகிறான், தன்னோட துன்மார்க்க சொல்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள கத்தர் வந்ததை அவனும் அம்மா அண்ணன் அவனால ரொம்ப அறிய முடியல, அவங்க வீட்டாரால் என்ன செய்ய முடியல, கொஞ்சம் கூட அறிய முடியல. ஏசப்பா கூட நடந்த காரியம், தான் வீட்டார் அவர் போன ஏரியாவில் எல்லா ஏரியாவில் அற்புதம் செஞ்சார். அவர் பிறந்த ஊரில் மட்டும் அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா இவர் யோசப்போட பிள்ளை, இவர் தச்சனோட பிள்ளைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தான் யோசப்பு கூட அங்கே சொல்லப்படுது, 3 இடத்துல அவங்க சகோதரங்க பகைச்சாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர் அதிகமாக பொறாம அடைகிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொலை செய்யறதுக்கு சதி யோசனை கூட போடுறாங்க. இயேசு அறிஞ்சா இந்த சோதனைலாம் வரும். ஹல்லேலூயா. எனக்கு வியாதியே வராது, எனக்கு வேதனையே வராது, எனக்கு சோதனையே வராதுன்னு சொல்கிறவங்க பொய்யர். இயேசு அறிஞ்சவனையும் கொலை முயற்சி கூட உனக்கு வரும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கைத்து வரைக்கும் அது கிட்ட வந்தாலும் அதை தட்டி விட வல்லமுள்ள தெய்வம் பக்கத்தில் இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொலை செய்கிறனுக்கு நீ பயப்படாத, கொலை செய்து அதை நரகத்தில் தள்ளுறவருக்கு என்ன செய்ய பயப்படு. நீ மனசை ஒரு கத்தி இப்படி எடுத்துட்டா பயந்துருவோம், அதை குத்தி கொலை பண்ணி நரகத்தில் தள்ளுறவருக்கு நீ பயப்படணும். அவன் உண்மையாகவே ஏசப்பா என்ன செய்யணும், உனக்குள்ளே இருக்கிறத நீ அறியணும். இப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா சகோதரர் பகைக்கிற இடத்துல உணர்றாரு, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு நாள் அவர் என்ன செய்யலதம்மா, அவர் 17 வயசு. இப்போ இங்கே வந்துருக்கிற 17 வயசு உள்ளவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 17 வயசு. ஒரு தம்பி பேர் 17 இருக்கிறாரு, மீதி பேர் 14 கை தூக்குங்க. 14 15 கை தூக்குங்க. உண்மையாகவே யோசேப்பை போல நீங்கள் பிடிச்சிக்கினீங்கன்னா, யோசேப்புக்கு சிம்பிளான உயர்வு இல்லை. நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த வேலையில் போயிடலாம், இந்த ஆளாக இல்லை நீ நினைக்கலாம். யோசேப்புக்கு அடிச்சது பார்வோனுக்கு அடுத்த இடத்துல கிடைக்கிறதுக்கு தான் அந்த சோதனைலாம். ஹல்லேலூயா. அவருக்கு வந்தது ஒரு 6 சோதனை தான் வந்தது. ஃபஸ்ட்டு சோதனை சகோதரங்க மத்தியில் தான் வந்துச்சு. எவ்வளோ திட்ட முடியுமோ அவங்க சகோதரன் என்ன செய்கிறாங்க, அதை வந்துட்டான் பேர் சொப்பனக்காரன், அதை வந்துட்டான் பேர். ஐயா அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சில பேர் நம்ம கத்தரை அறிஞ்சிட்டு ஒன்றையும் இந்த வார்த்தை நிறைய பேர் திட்டிருப்பாங்க. அது பேர் ஒன்றையும் பொட்டே இல்லை, அது நெத்தியில், அது முகத்தில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல சொல்லிக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அதை வருது பேர் சொல்லிக்கிறாங்களா? யோசேப்பை சொல்கிறாங்க அவங்க சகோதரன், அதை பாரா, ஏய் வந்துட்டான் பாரா, ஒரு கை பார்த்துருவோண்டா யோசேப்பை சொல்கிறாங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரில அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை, அவருக்குள்ளே இருக்கிற வல்லமுள்ள தெய்வம் இருக்கிறாரு. அவனை ஒரு நாள் பெரிய அதிபதியாக மாறப்போறான்னு யாருக்கு தெரில, வந்துட்டான்னு சொன்னான் பத்தியா, அவனுக்கு தெரில. இனி கூட இன்னும் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியணும். உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் என்ன செய்யணும், உனக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வம் வந்துட்டாருன்னு உனக்குள்ளே தெரிஞ்சிச்சுன்னா
நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் உங்கள் படிக்கு போகும்போது அழகாக ரிமோட்டை வச்சு டிவியோடு படுத்து பார்த்துட்டு போகவே மாட்டீங்க. அப்படி போக மாட்டீங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு எந்த நேரம் என் தேவனுடைய நேரம், இப்போ எனக்கு ஜெபிக்கிற நேரம், இந்த நேரத்தை என் தேவன்கிட்ட என்ன செய்யணும்? அநேக துன்மார்க்கரோட செயலை நான் சொல்லியே தீரணும். உங்கள் வீட்டில் கூட அப்படி செய்வாங்கன்னா நீங்கள் ஜெபிக்கணும். அதே சமயத்தில் இந்த காரியம் செய்யாதப்பா, இதை பண்ணாதப்பா, இதை பண்ணாதம்மா சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கும் சொல்லணுமா, துன்மார்க்கனுக்கும் சொல்லணுமா. ஏன்னா நீ சொல்லாத போயிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க ரத்தப்பை யார்கிட்ட கேட்பாரு? நம்ம கிட்ட கேட்பாரு. ஒரு சில பேருக்கு வந்து என்ன ஆகிடும்னா, வீட்டில் கூட ஒரு பொருள் கீழே இருந்தால் கூட தள்ளி விட்டு போகிறாள். எவ்வளோ பேர் அந்த பொருள் கீழே இருக்குன்னு அது உடனே குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. அதை போல தான் யாருனா ஒருத்தர் பாவம் செய்கிறான்னு சொல்லிட்டு நீ மாட்டுன்னு கண்டுக்காத. ஐயோ நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை, நம்ம ஏன் அதில் சேரணும்? உங்களுக்கு தெரியாத ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாத நம்ம சர்ச்சில் வர ஒரு பசங்களோ பையனும் கூட பொண்ணுங்க யாருன்னா எதுனா செஞ்சானா கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட காதில் கடிச்சு சொல்லுங்க. நாளைக்கு அந்த பையன் கெட்டு போகாத அளவுக்கு என்ன ஆகிடும்? கொஞ்சம் காரியத்தில் தடுத்துடலாம். ஹல்லேலூயா. தடுக்கலாமா தடுக்கக்கூடாதா? இது ஏன் எனக்கு இந்த வேலை, எனக்கு ஏன் இந்த வேலை, எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம உண்மையாகவே யோசேப்பு என்ன செய்கிறந்தம்மா சொல்லி கொண்டே வந்தான். தன்னோட துன்மார்க்க சகோதரங்க அத்தனை பேரும் துன்மார்க்கருக்கு தான், ஆனால் சொல்லி அப்பா கிட்ட சொல்லிக்கினே இருந்தான். அதனால அவனுக்கு என்ன வருதுன்னா பகை வருது. உங்களுக்கு கூட அதனால் கிஃப்ட் வராது, கல்லடி வரோம், சொல்லடி வரோம். வந்து கூடுமானா நம்ம இரு, அப்பா போட்டோம், என்னை மாட்டி விட்டல, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு கூட 2 பேர் இருந்தாங்கன்னா வீட்டில் ஒரு ஆள் அது அப்படி பேசுவாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒரு உஷாராக ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ யோசேப்புக்குள்ள 6 காரியம் எதாவது நினச்சிச்சு பாருங்களா. ஃபஸ்ட்டு தன்னோட சகோதரர் என்ன செய்கிறாங்க? பகைக்கிறாங்க. 2வது அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பகைக்கிறாங்க. கொஞ்சம் பகையே தாங்க முடியாத பகை. 2வது பகை என்ன வரும்? அதிகமான பகை. 3வது என்ன வருதுன்னா இன்னும் மிகவும் என்ன செய்கிறாங்க? பயங்கரமாக இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு பகைக்கிறாங்க, 2வது அதிக பகை, இன்னும் பகைக்கிறாங்க. 4வது அவர் மேலே என்ன செய்கிறாங்க? பொறாமை கொள்கிறாங்க. வசனத்தோடு சொல்லணுன்னா அதே 37 4ஆம் வசனத்தில் இருக்குது, 5ஆம் வசனத்தில் இருக்குது, அதோட 9ஆம் வசனத்தில் இருக்குது. பொறாமை கொள்வது வந்து எங்கே இருக்குதுன்னா 11ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போ உண்மையாகவே அப்போ கொலை பண்ண செயல்படுற வசனம் வந்து எதுன்னு இருக்குதுன்னா 18 இருக்குது. அப்போ உண்மையாகவே பாருங்கள், அவனுக்குள்ளே வந்த தெய்வம் இத்தனை போராட்டம் வந்துடுச்சு யோசேப்புக்கு. தேவன் கூட இருந்ததுனால அவ்வளோ போராட்டம். அப்போ தேவனை விட்டு போயிட்டா எவ்வளோ போராட்டம் இருக்கும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கு இத்தனை பாடுனா பட்டை மரமாகிய உங்களுக்கு எத்தனை பாடு. அப்போ இயேசு அறிஞ்சவங்களுக்கு இந்த பாடுனா இப்போ வெளியே இருக்கிறாங்க இயேசு அறியாதவங்க, அவங்களுக்கு எவ்வளோ பாடு இருக்கும்? அதை நினைக்கிறீங்களா? ஆண்டவரே உன்னை அறிஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரு தூணு நீங்கள் இருக்கிறீங்க, எதுனா ஒரு பிரச்சனைனா கூட நான் உங்ககிட்ட பேசிடுவேன். ஆனால் பேசாத மக்களுக்கு, ஆதரவு இல்லாத, உண்மை அறியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் யார் ஆதரவு? சும்மா என்ன செய்வாங்க? ஒரு சினிமா சீரியல் பார்ப்பாங்க, வேறு எதுனா அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வச்சுன்னா வேறு டிவி எதுனா பார்ப்பாங்க. அதுக்கு அண்ணா 2வது முயற்சி என்ன எடுப்பாங்க சொல்லுங்கள்? நீங்கள் பார்க்குறங்க, அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு 2வது முயற்சி என்ன எடுப்பாங்க? அவ்வளோதான், அவங்க 2வது முடிவு சாவு தான். ஆனால் நம்மளுக்கு அப்படியா இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை மாற்ற வல்லமுள்ள தெய்வம் என் கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இல்லை? துக்கம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளு, நான் உலகத்தை ஜெயிச்ச. அந்த வார்த்தை இருக்குது. உலகம் முழுவதும் சந்தோஷப்படுவாங்க, நீயும் என்ன பண்ணுவ?
துக்கப்படுவ, ஆனாலும் உன் துக்கம் என்னவாயிடும்? ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமுள்ள வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறதுனால அது நம்மளை என்ன கொஞ்சம் ஒடுக்கணும், நம்ம பலத்தையே கொஞ்சம் கொடுக்கணும், நம்ம நேரத்தையே கொடுக்கணும். அப்படிப்பட்ட பிரயாசத்தின் மத்தியில் தான் என்ன செய்ய முடியும்னா மக்களை காப்பாற்ற முடியும். அப்போ யோசேப்பு பாருங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை அவருக்கு வந்துனே தான் இருக்குது. அதே ஆதியாகம் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 30 சகோதரங்க இது பண்ணுறாங்க. அங்கேருந்து பிரச்சனைக்கு போய் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வேறு இடத்துல குழியில் போட்டு விற்கப்படுறாரு. அதே 39:1 படிங்க. ஹல்லேலூயா. இப்போ இங்கே கானான் தேசத்துலேருந்து குடும்பத்தார் மத்தியிலேருந்து இப்போ காணாத போயிட்டாரு. குடும்பத்தார் மத்தியில் நல்ல அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு நினச்சவர் இப்போ அப்பா அம்மா விட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை மாறிடுச்சு. பகை வந்து அவ்வளோ தூரம் துரத்திடுச்சு. இன்றைக்கி உண்மையாகவே அதுதான் உலக மக்கள் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி என்ன செய்யக்கூடாதா? படக்கூடாது. அப்போ எரிச்சலுக்கு ஆவிக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். வெளியாளுங்களுக்கு நீ ஜெபிக்காத, உங்கள் குடும்பத்தாருக்கே ஜெபி. உங்கள் சொந்த பந்தங்கிறாங்க பற்றியா, அவங்களுக்கே ஜெபி. அவங்களுக்கெல்லாம் உண்மையாக நீ எல்லாம் நம்ம சொந்த பந்தம் எல்லாங்கிறாங்க பற்றியா, அவங்க மேலேயே ரத்தத்தை தெளிச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எரிச்சல் வந்து யோசேப்பை எவ்வளோ தொழு தோர்த்திச்சு பாருங்க. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இதோடு மேட்ரு முடிஞ்சிச்சு. இவனா புது ட்ரெஸ்ஸை போட்டுனுக்கிறான், புது துணி போட்டு யோசேப்பு மேலே எரிச்சல் அணிஞ்சுங்க சகோதரங்க. அப்போ நிறைய பேர் ஒரு வீடு வாங்கிட்டா, ஒரு நிலம் வாங்கிட்டா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டா, நிறைய நகை போட்டா, இதெல்லாம் எவ்வளோ எரிச்சல் ஆகி கூடுமானவங்களுக்கு பேசின்னு இருப்பாங்க. பத்தியா 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 பாத்தியானாங்க. இன்னும் கூடுமானா பாத்தியா இல்லை பார்த்துருவோன்ருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே எரிச்சலுக்கு என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் இயேசு அறிஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை மாறிடும். இயேசு அவங்க அறியலைன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாக இருப்பாங்க. நீ பார்த்தா இந்த அக்காவா, நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணி தானே, நம்ம அண்ணன் தான் இல்லை, அவங்க தான் நம்மளுக்கு எப்படியா இருப்பாங்க? பெரிய ஒரு மூடக்கல்ல ஒரு மலையாக அவங்க தான். அப்போ உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும்? எரிச்சலுக்காக ஜெபிக்கணும். யோசேப்போட வாழ்க்கை எரிச்சல் வந்து எவ்வளோ தூரம் துரத்திச்சு. நான் கூட சிஸ்டர்கிட்ட கூட இப்போ ஒரு வாட்டி எங்ககிட்ட ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சுவாசத்துக்கும் ஜெபிக்கணும். அதே போல் நம்ம குடும்பத்தில் நம்ம கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்களாம் ரட்சிப்பு அடையணும் ஆண்டவரை, அவங்க கண்ணெல்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரை, உங்கள் பிள்ளையாக மாறணும் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா எரிச்சல் வந்து நம்ம சரீரத்துக்கு வியாதி வர வச்சிடும். எரிச்சல் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு கஷ்டமாக மாற்றிடும். எரிச்சல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தள்ளணுமோ தள்ளி விட்டுரும். அதுதான் கடங்கராக மாறிடுவாங்க, கஷ்டமாலே ஆகிடுவாங்க, படிக்கடி ஆகிடுவாங்க. இது போல் காரியெல்லாம் எரிச்சல் இருக்குது. அப்போ உண்மையாகவே யோசேப்போட வாழ்க்கை 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பகைக்கிறாங்க. 39ஆம் அதிகாரத்தில் விற்கப்பட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அங்கே போனால் கர்த்தர் கூட இருக்கிறத அவர் உணர்றார். கர்த்தர் கூட இருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் வாழ்க்கை செய்கிறாரு, எல்லாம் நடத்துகிறாரு, எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கிறாரு. ஆனாலும் அங்கே என்ன வருது? அங்கேயும் ஒரு எரிச்சல் தொடர்ந்து வருது. அங்கே எரிச்சல் வரல, பாவம் வந்து சேரலான்னு வருது. இங்கே வந்து எரிச்சல் வருது, அங்கே பாவம் வருது. அப்போ என்ன செய்யணும்னா, உனக்குள்ளே இருக்கிற ஏசப்பா இந்த பெரிய பிரச்சனைலேருந்து விடுவித்து இங்கே கொண்டு வந்துட்டாரு. இப்போ உன்னை பாவம் தேடியே வரோம். வீட்டில் யாரும் இல்லை, அங்கே என்ன எழுதி இருக்குது? 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதிது, வீட்டில் யாரும் இல்லை, நீ பாவம் செய்ய என்ன செய்யணும்? என் கூட இணங்கணும், என் கூட வரணும். உன் பக்கத்தில் இருக்கிற உன் ஃப்ரெண்டு சொல்லுவான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேறு வெளியாளர்கள் பார்த்துடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட தூண்டுதல் பண்ணலாம்.
ஆனால் என்ன செய்யக்கூடாது? யோசேப்புக்கிட்ட யார் இருந்தது? ஹல்லேலூயா. யோசேப்புக்கிட்ட யார் இருந்தது? ஏசப்பா. அப்போ ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைங்களும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டோட பழங்கும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்க? எங்ககிட்ட இந்த வருஷம் என்ன காமிச்சார்னா, திருமணம் ஆணுங்களே அதிக இச்சையில் வீரத்தை காமிச்சார். அப்போ உண்மையாகவே நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க பிரதர் கூட சொன்னாங்க பார்த்தியா, 22 வயசில் நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ வேலையில் செஞ்சால் பாவம் இல்லாத போவாது. அவங்க அந்த வேலையில் செய்கிறோம்னா அந்த பாவம் செய்கிறவங்களோட துணையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா மவுசு கிடைக்கும். தெரியுமா அவங்களுக்கு? எந்தெந்த இடத்துல வேலைகளை அதிகாரிகளாக போய் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சால் அதிகம் அவங்களுக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும், அதிகம் பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. ஆனால் செய்யாதவங்களுக்கு என்ன கிடைக்காது, ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அவள் உண்மையாகவே தன்னோட வாழ்க்கையை என்ன செய்யணுந்தம்மா, பாவத்துக்கு யோசேப்பு ஒப்பு கொடுக்கல. அதில் தான் அவன் கூட இருக்கிறத, தேவனை விட்டு விலகாத இருக்கிறத காத்துக்கொண்டான். ஃபஸ்ட்டு ஏசப்பா கூட அவனுக்குள்ளே வந்ததுனால பிரச்சனை சாட்டாச்சு. இந்த இடத்துல ஏசப்பா என்ன செய்கிறாதம்மா, இவன் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறானா இல்லை என்னை விட்டுட்டு தான் வேலைக்கு ஓடுறானா? பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா எங்கே போயிடலாம்? ஏசப்பா விட்டு போயிடலாம். அந்த இடத்துல அவன் தன்னை வாழ்க்கை என்ன செய்கிறதம்மா காத்துக்கொள்கிறான். இன்றைக்கி நீங்கள் சபைக்கு வரீங்க, உண்மையாக உங்கள் கையிலே இருக்குது பாவம். யார் யார் கையில் பாவங்குது? என் கையில் செல்ஃபோனே இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் என்ன இருக்கும்? 4 பேர் இருந்தால் 4 செல்லு இருக்குது வீட்டில், இருக்குதா இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பார்க்க வேண்டியதுதான் பார்க்கணும், பார்க்கக்கூடாது என்ன செய்யணும்? பார்க்கக்கூடாது. அது உங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஹல்லேலூயா. யார் உன்னை பார்க்குறாங்க நீ கண்ட்ரோல் பண்ணணும், உன்னை தெய்வம் பார்க்குறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? ஏசப்பா என் வீட்டில் வராரு, என்னோட பேசுகிறாரு, யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் வராரு தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்போ யாரை சிஸ்டர் மட்டும் தான் கை தூக்குனாங்க, யாரை தூக்க மாட்டீங்க. என்ன இது கை தூக்கு? இப்போ சொல்லுங்கள். ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ளே வராரு. நான் திங்கக்கிழமை பார்த்தேன். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பிரயாசம் கஷ்டப்பட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் அசந்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மந்தை மேலே நீ கவனமாக இருக்கணும், உன் மந்தைக்காக நீ ஜெபிக்கணும், உன் மந்தை மேலே நீ கவனமாக இருக்கணும். எழுந்துரு, நீ ஜெபி, எழுந்துரு, ஜெபி, எழுந்துரு. இது 2 எனக்கு போராடுது. எழுந்து உன் மந்தை மேலே நீ கவனமாக இருக்கணும், உன் மந்தைக்காக நீ ஜெபிக்கணும். அப்படி நேரடியாக ஆண்டவர் பேசினாங்க. பேசின உடனே அதுக்கான பாய் வேணும் தலைக்காணி வேணும்லாம் நீ பார்க்க முடியாது. ஐயோ எங்கள் தெய்வம் பேசிட்டாரு, அதுக்கான என்ன செய்யணும்? அவ்வளோதான் ஜெபிக்கணும். அவள் உண்மையாகவே இது மாதிரி நிறைய இடத்துல என்கிட்ட பேசியிருக்கிறார். அவள் உண்மையாகவே நம்ம ஆண்டோடைய பிள்ளை என்ன செய்யணும்? ஒரு சகோதரி கூட அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை. நான் ஒரு 2ஆம் தேதி நல்லா ஜெபிக்கிறேன் அந்த தம்பிக்காக. என்ன அந்த தம்பிக்காக இப்படிலாம் கிறிஸ்மஸ்க்கெலாம் நல்லா இது பண்ணாங்களே, டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிட்டு போனார். ஏன் அந்த தம்பிக்கு இவ்வளோ பிரச்சனைன்னா, அப்போ ஆண்டவர் யோசேப்பு காரியத்தை தான் காமிக்கிறார். அவருக்குள்ளே நான் வந்துட்டேன், இதுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிது. அவருக்குள்ளே இருக்கிறத உணர்ற வரைக்கும் என்ன வரோம்? அந்த பிரச்சனை பாடு வரும். அப்போ தான் என்ன செய்ய போகிறாரு? பெரிய ஜெயத்தை அவர் எடுக்கணும். அவள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா சில பாடு வரத்து உண்மைதான், அதுவே வாழ்க்கை இல்லை, அதை மாத்திர தெய்வம் கூட இருக்கிறார். அதே போல் பாவம் வரத்து உண்மை, ஆனால் பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கக்கூடாது. சகோதரர் சொன்னப்போல அவங்க 25 வேலைக்கு ஆகாது, இங்கேருந்து இப்போ சேர்ந்து ஓடணும். எப்போ நம்ம பிரச்சனை அதோட நம்ம வீட்லேயே போய் உக்காஞ்சிக்குவோம், அங்கேருந்து ஓடு. அப்புறம் தண்ணி பிடிக்க போனால் ஒருத்தர் $1 எத்தனை குத்து, நானே கிறிஸ்டினாக மாறிடுறேன், உன்னை போல் நான் மாறிடுறேன். ஆனால் நீ என்ன செய்ய? உன்னை விட்டுக்கூட உன்னை போல் ஓடு அங்கது. இது மாதிரி நிறைய சோதனை வரும். ஏன்னா நம்ம 14 வயசு இப்போ ஆயிடுச்சுன்னா நம்ம 20 வயசு ஆகிற வரைக்கும் என்ன வரும்? இது போல் என்ன செய்யும்? அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம், அந்த பையன் பேசலாம், இல்லை அவன் பேசலையா நம்மளே போய் ட்ரை பண்ணுவோம். இப்படிலாம் வர சோதனை வராது நினைக்காதீங்க. யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்புக்கு வந்துச்சா இல்லையா? யார் வராங்க யோசேப்புக்கு? வாலிப பொண்ணு கூட வரல, கல்யாணான கேள்வி வருது. ஹல்லேலூயா. இது நடக்குது நிறைய தேசத்தில் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? அம்மா சொந்த அம்மாவே சொந்த பையனை வச்சுக்கிறாங்க. எப்போ யார் காத்துக்கிறீங்களோ
அவங்க கூட தான் இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மாக்கா ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் எங்கள் ஜாதி உள்ள பொண்ணுக்கிட்டே பேசிக்கிறேன், நல்ல வசதியான பொண்ணுக்கிட்டே பேசிக்கிறேன், அவங்கன்னா பிடிக்கும். இப்படிலாம் நீ நினச்சி கூட பேசுனா கூட நீ எது வரைக்கும் பேசுவ? ஒரு கல்யாணம் வரைக்கும் பேசுவேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்ணீர் வடிக்க வச்சுட்டு அப்படி ஓடுவாங்கன்னா, இல்லை அப்படிப்பட்ட கல்யாணத்தை கூட செஞ்சுக்குவாங்கன்னா அதில் உனக்கு அப்போன இன்பமாக இருக்கும், சில நாட்கள் வயதாகும். ஆனால் யோசப்பு வாய்க்கில் பார்த்துங்க, இந்த இடத்துல அவர் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத தன்னை காத்து கொண்டதுனால அதே பொம்பளைக்கு மேலே யோசப்பை உயர்த்துறாரு. அவங்க வீட்டில் வேலைக்காரனா போகிறாரு, அவங்க தான் காசு குத்து வாங்குறாங்க. ஆனால் அந்த பதிவில் இருக்கிறவங்களை காட்டிலாம் யோசப்பு மேலே உயர்த்துறாரு. நம்மளை அப்படி உயர்த்தக்கூடாதா? அப்படி தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா இப்படிப்பட்ட பாடுவையா நீ போகணும், பாவத்தை விட்டு ஓடணும், சாபத்தை விட்டு ஓடணும். என் தாய் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், அதே போல் என் சபைக்கு விரோதமாக நான் பாவம், போதகருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், என் தெய்வத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு மனுஷனோட முடிவு எங்கே இருக்குதுன்னா திருமண வாழ்க்கையில் தாங்குது. நீங்கள் அதுக்கு அண்ணாண்ட பாருங்கள், திருமணம் முடித்து நீங்கள் அது வரைக்கும் உங்கள் வாலிப வயசை காத்துட்டு அதே தாய் தகப்பன் ஒரு ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஏசப்பா பிள்ளையோடு அவங்களே பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு முடிச்சிடறான்னு வச்சுக்கோ, அதில் தேவன் சம்மந்தப்படுறாருன்னு வச்சுக்கோ, உங்கள் வாய் நாட்கள் நீடித்து இருக்கும், உன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. நீ அதுக்கு அண்ணோட கஷ்டத்தை எங்கனாக்கு தான் அது கண்டுபிடிச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 3-4 தலைமுறைக்கு யோசப்பு கஷ்டப்படவே இல்லை. யோசப்பு என்ன செய்யுதம்மா, கஷ்டப்படவே இல்லை. இந்த இடத்துல கஷ்டப்படுறாரு. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் 50க்குலாம் போனீங்கன்னா 42க்குலாம் போனீங்கன்னா யோசப்புக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல காலம் பிறந்துச்சு சொல்கிறோமா இல்லையா? நல்ல காலம் வந்துடுச்சு. அதுக்கு அண்ணாட ஒரு சாவர வரைக்கும் கஷ்டத்தையே படலை. இதே ஸ்டோரியில் இன்னொருத்தர் இப்போ சொல்கிறேன், அவரும் இதே தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அவர் சாவும் போது கஷ்டத்தோடு ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் கண்ணி நிச்சயம் தான். ஆசை என்ன படிச்சுதம்மா அவர் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மறைவாக இருக்கிற இடத்துல நீ செஞ்சிட்ட. ஆனால் உன் பிள்ளைங்களாம் எப்படி செய்ய போகிறாங்க, சூரியன் ஒளிகிற இடத்துல பாவம் செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறார். அவள் உண்மையாகவே நம்ம எது நல்லதாக எடுத்துக்கலாம்? யோசப்பை போல் ஒரு நல்ல வாழ்க்கை எடுத்துக்கலாமா, இல்லை இன்னொருத்தரை நான் சொல்ல போகிறேன் அவரை போல் ஒரு நல்ல வாழ்க்கை எடுத்துக்கலாமா? உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா தேவையான பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சு கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் செய்கிறாங்க தான். இப்போ இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த வருஷமாக நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. இப்போ போன வருஷத்துல ஒரு 20 பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பனுங்க என்ன செய்யுங்க, பைபிள் சொல்லுது, சாராளுடைய சக்காலத்தியாரியே என்ன செய்ய சொல்கிறார் நம்ம ஆண்டவர், அவங்க கையில் அடங்கிருங்கன்றார். அவரோட பலத்த கையில் நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். நம்ம வாழ்க்கை உயர்ற வரைக்கும் ஆசீர்வதிக்க வரைக்கும் என்ன செய்யணும்மா, ஆண்டவர் கையில் நம்ம அடங்கி இருக்கணும். இன்னைக்கு அவசரம் எப்படி ஷார்ட் பிலிம்பு பார்க்குற போல ஷார்ட்டாக தன்னோட வாழ்க்கை என்ன செய்யணும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடணும், அவங்களுக்கு ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஆயிடுச்சு, இதுக்கு ஆயிடுச்சு, அதுக்கு ஆயிடுச்சு. இப்படி நிறைய பேர் போட்டு கல்யாணத்துக்கோசம் நான் பார்த்தேன். ஒரு வீட்டில் அவங்க அக்காவுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. தங்கச்சிக்கு பார்த்தா கல்யாணம்லாம் பண்ணல, அதே ஸ்டேஜில் இதுவும் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்ன காரணம் பார்த்தா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு, அவ்வளோதான், மேட்ரே முடிஞ்சிச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மனைவி எடுத்து கூட இப்படி பார்க்க முடியல, அவ்வளோ பெரிய குடிக்காரன் இவன். இவனுக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டி இவனை குடிக்கார இதில் சேர்த்தலாம், பைத்தக்கார இதில் சேர்த்தலான்னு இப்போ வரைக்கும் 10,000 ரூபாய் பெரட்டி அவனை சேர்க்குற இதில் தான் பார்த்துனுக்குறாங்க. ஏன் அவ்வளோ சீரம்? இன்னும் நீ படிப்புக்கு ஏற்ற இன்னும் பெரிய படித்து நல்ல ஒரு ரேஞ்சில் போயிருக்கலாம்ல, நீ ஏன் உனக்கு அவ்வளோ அவசரம்? அவள் உண்மையாகவே யோசப்பு கற்றுக்கினா, என் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன்,
இப்படிப்பட்ட பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு தன்னோட வாழ்க்கை என்ன செய்யணும்? ஓடணும். நீ என்ன செய்யணும்? இந்த இடத்துலேருந்து ஓட கற்றுக்கணும். அந்த இடத்துல பகைக்கிறாங்க, துரத்துறாங்க. இந்த இடத்துல என்ன செய்கிறான்? பாவம் வருது, ஓடுறான். அந்த இடத்துல அவங்க சகோதரனை தான் விற்று போடுறாங்க. இந்த இடத்துல அவங்க துரத்தலை, அவங்க வா வா பாவம் என்ன செய்யணும்? கூப்பிடும், வா வா வா. பைபிள் சொல்லுது பாதாளமும் அப்படிதான் ஒரு ஒப்பு கொடுத்துடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை நம்ம செய்யணும், காத்துக்கணும். உங்கள் அம்மா அப்பா அதை உனக்கு கணக்கு எடுக்கிறாங்களா இல்லையோ? யார் உன்னை கணக்கு எடுத்துனுக்கிறாங்க? உன்னை ஒரு நாள் உயர்த்த அவர் பார்த்துனுக்கிறார். உன்னை இந்த ஸ்டேஜில் நிறுத்த அவர் பார்த்துனுக்கிறாரு. உன்னை இந்த அளவுக்கு நல்லா உருவாக்கி இந்த இடத்துல நிறுத்த யார் பார்த்துனுக்குது? தேவன் பார்த்துனுக்கிறாரு. நீ நினைக்கலாம், எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி படிச்சு. நீ பாஸ்டர் கூட நினைக்காத, ஏசப்பா செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வந்துட்ட அன்னி நாள்லேருந்து உன்னை ஒரு ஆள் ஒருத்தர் கண்காணிச்சுனே இருக்கிறாங்க. ஒன்று சாத்தான உன்னை பார்க்குறான், இன்னொன்று தேவன் எங்கே போனாலும் பைபிள் சொல்லுது அவர் கண்ணின் மணியை போல உன்னை பார்க்குறாராம். அப்போ உண்மையாகவே அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடாது. இது உன் நம்பருங்க. யார் யார் கை தூக்குங்க? வாலிப பசங்க கை தூக்குங்க, வாலிப பசங்க கை தூக்குங்க. உங்கள் செல்ஃபோனில் உண்மையாக சொல்கிறேன், தவறானதை பார்க்காதீங்க. செல்ஃபோனில் தவறானதை பார்க்காதீங்க. அதே போல் செல்ஃபோனில் அடிக்கடிக்கு என்ன செய்யாதீங்க? நுழைஞ்சிடாதீங்க. நுழைஞ்சிங்கன்னா வெளியே வர விட மாட்டான். அதுதான் ஏவாள் கொடுத்த கனி. ஏவாள் என்ன செய்கிறாங்க? அந்த கண்காட்சி போல் அந்த பயத்தை பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அவங்க பைபிள் சொல்லுது அவங்க கண்ணு கவர்ந்து தான் ஆசை கொண்டு அதை சாப்பிட வந்துச்சான். உன் கண்ணு கூட என்ன செய்யும்? ஒன்று ஒன்று அப்படி தள்ளிக்கினே வருவேன், ஒன்றில் அப்படி நிற்க வைக்கும். அப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அதே நீ பைபிள் படிச்சுனே வரணும். ஒரு வசனம் ஒன்று நிறுத்தும். அதுதான் இன்னைக்கு உன்னோட பேசுகிற வார்த்தையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செல்ஃபோனுக்கு தான் இன்றைக்கி வாழ்க்கை அப்படி ஒப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கைலாம் ஒப்பு கொடுத்ததுலாம் பைபிள் இப்போ 2-3 வாட்டி படிப்போம். 2-3 வாட்டி படிக்க சொன்னாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்துங்க. படி, இன்னொரு வாட்டி படி, இன்னொரு வாட்டி படி, இன்னொரு வாட்டி படி. அப்படி படிச்சுனே வரும்போது ஒரு வார்த்தை என்ன செய்யும்? எங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணும். அப்படி மீறி உங்களால் செய்ய முடியலையா? ஒரு உபவாசம் போட்டு தனி அறையில் உட்காந்து கதறி அழுவுங்க. இயேசுவே, இந்த பாவத்தை இது வரைக்கும் செஞ்சுருக்கலாம், இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தா இப்போ கூட அவர் அரவணைச்சிக்குவார். இப்போ கூட அவர் அரவணைக்கிற கரம் நீட்டி நிற்குது. இப்போ கூட ஒரு கிருபை நம்மளை காத்து நிற்குது. ஆனால் பாதாள விழுங்குறதுக்கு வரைக்கும் நான் பிடிவாதமாக செய்வேன்னா கூட எல்லாத்தையும் கண்காட்சியா பரலோகம் எடுத்துக்கினே இருக்குது. ஒரு நாள் கண்ணை மூடும்போது இந்த பூமியில் என்னென்ன செஞ்சோமோ அத்தனையும் அவர் காட்டுவார். அப்போ எப்போ காத்துக்கணும்? ஒரு திருமண வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை காத்துக்கிறவங்களா இருக்கணும். மூணாவது, நான் 2வது காரியம் போகிறேன். யோசப்பு வாழ்க்கையில் 3 தலைமுறை எடுக்கிறாரு, 3-4 தலைமுறை எடுக்கிறாரு. அந்த மனோசாவோட பேர பிள்ளைங்களாம் எடுத்து மடியில் வளர்க்கப்படுறாங்க. ஆனால் யோசப்போட மரணம் சொல்லப்படுது. நான் இதோட மறிக்க போகிறேன். 50ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்டில் எழுதியிருக்குது. நான் அவங்க சகோதரர்கிட்டலாம் சொல்கிறாரு, நான் இதோட சாவ போகிறேன், அதனால் இந்த இடத்துல எலும்பு விட்டுறாதீங்க. நீங்கள் எங்கேருந்து எப்போ போகிறீங்களோ நம்ம தேசத்துக்கு எலும்பு கொண்டு போங்க. சாவ போகிறவங்க இதையெல்லாம் பேசுவாங்களா? நல்லவங்க இதை பேசுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை நடந்தவங்க இதை பேச வைக்கும். அப்போ சாவுக்கு நம்மளுக்கு பயம் இல்லை. எந்த நேரம் வேணாலும் நம்ம சாவலாம், பயம் கிடையாது. ஏன்? அவர் பாவத்துக்கு ஈடுபடாத தெய்வத்தோடு இருந்ததுனால சாவை குறித்து அவர் பயப்பில்லை. அதே போல் அவர் மறிக்கும் போது ஆபத்தில் ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு, கஷ்டப்பட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டத்தில் வாழ்க்கை அவர் வாழவே இல்லை. ஏன்னு கேட்டால் தன்னோட வாழ்க்கை வாலிப வயசு வரைக்கும் காத்து கொண்டதுனால அவர் நர வயது வரைக்கும் முதிய வயது வரைக்கும் கர்த்தர் அவர் அரவணைச்சுக்கிறாராம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பைபிளில் தாவீது, நான் வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தாவீதை பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை ஆண்டவரை போல் அந்த யோசப்பை போல தான் ஒப்பு கொடுக்குறாரு. வாலிப வயசை தான் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் வாலிப வயசு ஒப்பு கொடுத்தாலும் தன்னோட கன்னி இச்சையை அவர் காத்துக்கவே இல்லை.
இந்த வருஷம் கூட என்ன சொன்னார்னா, திருமணம் ஆனவங்க தான் என்ன செய்வாங்க, அதிக இச்சையில் விழுவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் யாருக்கு ரொம்ப பாவம் பெருகுதுன்னா, வாலிப பிள்ளைங்க செல்ஃபோனு இது மாதிரி டிவி காரியத்தில் தான் கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு இது பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா இவன் பொண்டாட்டி இவங்க வச்சுக்கினாங்க, இவன் புருஷனை இவங்க வச்சுக்கினாங்க. நம்ம குடும்பங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஜபத்தில் வச்சு நம்ம பகுதியில், நம்ம வீட்டுக்கிட்ட, நம்ம பக்கம் நம்ம எதிர் வீட்டு அக்கா இது போல பாவம் செய்வானா என்ன செய்யக்கூடாது. அவள் விபச்சாரி, அவள் அப்படி பண்ணிட்டா இல்லை, அவங்க அறியாத நிமித்தம் அசுத்தாய் அவங்களுக்குள்ள பூந்து இப்படி செய்து, இயேசுவே நான் இதை ஜபத்தில் தடுப்பேன், நான் இதுக்காக உபவாசம் போடுவேன், என் எதிர்விடுத்த இந்த பாவத்தில் ஈடுபட்ட விட நான் விட மாட்டேன், அவங்க சந்திக்க பண்ணும், அவங்க ரட்சிக்க பண்ணும். நீ ஜபிச்சு பாரு, கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அது போல நாங்கள் ரட்சிக்கப்பட வச்சது எவ்வளோ பேர், கர்த்தர் எவ்வளோ பேர் அது போல் ஆளுக்கெல்லாம் தேவன் மாற்றிருக்கிறார். கூடுமான அளவுக்கு நான் என்ன செய்ய வந்தோமா, அப்படிப்பட்டவங்கள அருவா இருக்க மாட்டேன், அவங்களெல்லாம் நேசிக்கணும். ஏன்னா அவங்க அறியாமல் நிமித்தம் செய்கிறது தான் அது. அவங்களே செய்யறன்னு செய்யல, அவங்க அறியாத நிமித்தம் செய்கிறாங்க. நீ ஜபிச்சுட்டு அவங்கள தேச கரத்தாக இயேசுக்கிட்ட கொடுத்து பாருங்களேன், அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துக்கிறாங்க. நாங்கள் நிறைய பேர் அந்த சகோதரி தெரியாத அது போல் இன்னொரு அவங்க வீட்டுக்காரை விட்டு இன்னொரு வீட்டுக்காரப்போ அவங்க வச்சுருந்தா கூட நிறைய பேரை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், நிறைய பேரை மாற்றி இருக்கிறோம். அப்போ உண்மையாகவும் என்ன செய்யும், ஜபத்தோடு செய்யும்போது கர்த்தர் அவங்க மனம் திரும்ப வைப்பார். ஜபத்தோடு நம்ம பண்ணும்போது கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுக்க வைப்பார். அப்போ உண்மையாகவே தாவீது தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய கண்ணின் இச்சைக்கு என்ன செய்யலை, அவன் கண்ட்ரோலே பண்ணல. தாவீதுக்கு மனைவிக்கு அளவில்லாத கல்யாணம் பண்ணார். ஆனால் பைபிள் சொல்லுது யாருக்கிட்டே பேசாத அளவுக்கு வெறுப்பாயிட்டார். யாருக்கிட்டே பேசாத அளவுக்கு லாஸ்ட்டில் வெறுப்பாயிட்டார். யாரை வேணாம் போங்க, இயேசு தான் வேணும். எப்போ வர்றாரு அவர், எல்லா பாவமும் சேர்ந்துட்டு. இனி கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா ஞானஸ்தானம் எடுத்துட்டு நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா மனம்போன போக்கில் வாங்கிட்டு. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் சரீரத்துக்கு இன்பமாக இருக்குது, குடும்பத்துக்கு நல்லா 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 என்ஜாய் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் யோசேப்பு கட்ச நிலமை அவர் கிடைக்கல. தெரியுமா உங்களுக்கு, யோசேப்பு போல சமாதானத்தோட அந்த போத்திப்பா வீட்டில் தான் பாவத்தில் ஓடினார். அவங்க அண்ணனை தான் பகைச்சி அங்கே ஓடினார். அதுக்கு அண்ணாட யோசேப்பு வாய்க்கல, இப்படி புள்ளிங்க அடித்தாங்க, இது புள்ளிங்க துரத்துனாங்க, இப்படி அடிப்பட்டார். எங்கடா நீங்கள் பைபிளில் படிச்சுக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆனால் தாவீது வாய்க்கு எப்படி படிச்சுதுமா, பையன் அம்மனை குண்டியோட ஓடுறான்னு ஓட வைக்கிறாரு. துணி கூட இல்லாத மலை மேலே எப்படி ஓடுறாரா, துணி கூட இல்லாத ஓடுறாராம். ஏன் உனக்கு அந்த வேலை வந்துச்சு? கர்த்தர் உன்னை தெரிஞ்சுக்கினாரு. உரியாவோட மனைவியை யார் உன்னை போய் மேலே அறையில் இருந்துக்கின்னு உனக்கு வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, அவளை பார்த்த உடனே இச்சிக்கிற என்ன காரியம் அது? தேவன் கூட இருக்க தெரியும், உணராத தான் செய்கிற. ஒரு பக்கம் விபச்சாரம் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் கொலை செய்கிறாரு. அவன் கையிலே எழுதி கொடுத்து அவனை கொல்ல வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யார் பார்க்கறது? தேவன் பார்க்குறாரு. நாத்தான் அனுப்புறாரு, அதுதான் ஊழியக்காரனை வச்சிருப்பாரு. ஊழியக்காரன் மூலியமாக என்ன செய்வார், பேசுவார். இன்னைக்கு பேசுனா கூட ஊழியம் இப்போ இவருக்கு இதே வேலை தான். இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, இங்கே உட்காராத, இங்கே பேசாத, இவருக்கு இதே வேலை தான். ஆனால் தாவீது சொல்ல, நான் பாவம் செய்யிட்டாண்டவர். நாத்தான் வந்து சொல்லும் போதெல்லாம் என்ன செய்வதம்மா ஒப்பு கொடுப்பார். நீ அவர் ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் ஒன்றி அதை மாற்றலை. அவர் சாகும் போது ரொம்ப அவர் கொடூரமாக தன்னோட வயசில் அதிக வேதனைப்பட்டு தான் செத்தார். எது நீ நெல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எது நல்லது? யோசேப்பு போல வாய்த்து நல்லதா, இல்லை தாவீதை போல வாய்த்து நல்லதா? யோசேப்பு போல நம்ம வாழ கற்றுக்கணும்னா நம்ம வாழ்க்கை நரவயதாகி மறிக்கிற வரைக்கும் பாடே வராது. ஒரு தேவனுடைய பிள்ளை உனக்குள்ளே இயேசு இருக்கிறார்னு உங்க உணர்ந்தான், விட்டு விலகலை. ஆமாம் உணர்றான். சில நேரம் பாவம் செய்யும் போதெல்லாம் விட்டுறான். பாவம் செய்யும் போதெல்லாம் ஏசப்பா பார்க்குறாரா பார்க்கல தெரில அவருக்கு. ஆனால் செய்ய வேண்டியது செயின்ட்டு வந்து எப்போதும் போல் 7 வாட்டி ஜெபம் பண்ணுறது. தாவீது 7 வாட்டி ஜெபம் பண்ணாராம். 7 வாட்டி ஏன் ஜெபம் பண்ணுறது? ஏன் அந்த பாவம் செய்கிறாரு? இன்றைக்கி நிறைய ஜெபம் பண்ணுறவங்க கூட பாவம் செய்வாங்க. நல்ல பைபிளை தூக்கின்னு இந்த ஜெப கூட்டம், அந்த ஜெப கூட்டம், இந்த ஊழியம், அந்த ஊழியம், எப்படி பாவம் வந்துச்சு?
தானே ஆட்டோமேட்டிக்காக அந்த உபவாசம் போடுற நேரத்தில் மட்டும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்போ எப்போதும் போல் என்ன செஞ்சுறாங்க, மறந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருப்போமானா நம்மளுக்கு ஒன்றாலும் அது ஒத்த வாசம் தரிச்சிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது மறைக்கவே முடியாது. நம்ம முடிவு எப்பயுமே ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு என்ன இருக்கணும், நல்லதாக இருக்கணும். நீங்கள் ஆரம்பமாக சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கலாம், ஆரம்பமாக இயேசுவை தேடி வந்திருக்கலாம். உண்மையாகவே நீ தேடி வந்தவனையும் அந்த தெய்வமும் உன்னை அரவணைச்சிட்டாரு, அந்த தெய்வமும் உன்னை நம்பிட்டாரு, அந்த தெய்வமும் உன்னை என் பிள்ளைமும் நம்பி என்னை பற்றி அநேகருக்கு உன்னை வந்து ரட்சித்து சும்மா இல்லை. நீ எப்போ போல் விழுத்து, நீ எழுந்துக்கிறது, நீ சபைக்கு வரத்தோ வராத போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை பார்க்கறதில்ல. அவர் உன்னை என்னைக்கு இந்த பைபிளை நீ தூக்குனியோ அன்னிலேருந்து உன்னை நம்புறாரு. உன்னை போல இருக்கிற பொண்ணுக்கு நீ என்னை பற்றி சொல்ல மாட்டியா? நீ ரட்சிக்கப்பட்ட அந்த இன்பத்தை போய் அநேக கிட்ட வெளிப்படுத்த மாட்டியா? நீ பெற்ற அந்த ரட்சிப்பை போய் ஊர் ஊரா சொல்ல மாட்டியா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்து சொந்த பந்தத்தை நிறைய பேருமே பாராட்டுவாங்க. சொந்த பந்தத்தை கூட என்ன செய்வாங்க, இந்த சொந்தம் இது, இன்னைக்கு அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகலாம், இவங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க நீங்கள் அப்படி நம்பியிருந்தா கூட நீங்கள் அன்றைக்கி யோசேப்பு போல நீங்கள் வாழ முடியாது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த 10 சகோதரனை மாற்றினானக்கோசம் அவன் வழியில் போனானுக்கு பைபிளில் இல்லை. 10 பேரையும் மாற்றி பரலோகத்தில் 12 தூணா வைத்தான். அந்த யோசேப்பை போல ஆனால் ஜீவித்தில் என்ன செஞ்சணும், கற்றுக்கணும். இன்னைக்கு உன்னை தேடி இயேசு வந்து ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்தாருன்னா நீ அநேகருக்கு தேடி என்னை பற்றி சொல்ல மாட்டியான்னு. இன்றைக்கி ஒரு லீவ் கிடச்சா கூட என்ன செய்வீங்க, அந்த வீட்டுக்கு போயிடலாமா, இந்த வீட்டுக்கு போயிடலாமா, இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமான்னு பிரியப்படுத்தின்னு இருக்கக்கூடாது. மனசனை பிரியப்படுத்துவது தேவனுக்கு வந்து உங்களுக்கு கண்ணியாக மாறிடும். நீ எவ்வளோ நாள் தான் உன் மனுஷனை பிரியப்படுத்திருப்ப, எவ்வளோ நாளுக்கு தான் உன் சகோதரன், உன் அக்கா, உன் அம்மா, உன் அண்ணன் இப்படி வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லாம் கொடுத்தது உண்மைதான், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஆனால் உன்னை தேடி வந்த தெய்வத்தை என்ன செய்யணும், அநேக உன் வேலையில் போறியா அந்த இடத்துல அந்த சகோதரனுக்கு வழியில் நீ போயிடக்கூடாது, அந்த சகோதரன் உன் வழியில் நீ கொண்டு வரணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற கையே. யோசேப்பு அதை எல்லா இடத்தையும் செஞ்சார். சிறைசாலைக்கு போகிறாரு, ஜெயிலில் செய்கிறாரு. போத்திப்பா வீட்டில் போகிறாரு, அவன் செய்யத்தலாம் காரியம் சித்துலான்னு போத்திப்பா நம்புறாரு. போத்திப்பா அவரை காசு கொடுத்து வாங்கினார் பத்தியா, அவரு நம்புறாரு இவன் செய்யத்தலாம் நடக்கும் அப்படின்னு. இங்கே ஜெயில் உள்ள போகிறாரு, கைதிகளெல்லாம் மாத்துறாரு. அங்கே சகோதரன் வீட்டில் சொல்கிற வரைக்கும் மாறல, ஆனால் இவர் எகிப்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல மாற்றி தான் அந்த சகோதரன்லாம் கத்தரி இன்னைக்கு 12 தூணை வச்சிருக்கிறார். அப்போ யோசேப்பு வாய்க்கில் ஆண்டவர் நிம்மதி தருவாரா தரமாட்டாரா? ஹல்லேலூயா. யோசேப்பு வாய்க்கில் அதனால தான் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அளவில்லாத கத்தர் கொடுத்தாரு. ஆனால் தாவீது வாய்க்கில் அதை பார்க்கவே முடியல. ஒரு பையன் கொலை பண்ணுறான், ஒரு பொண்ணு விபச்சாரத்தில் விழுது, இன்னொரு பையன் அவனை துரத்தின்னு வரான். பசங்களால் போராட்டம் அவனுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகளால் போராட்டம் வருதுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. அப்பனா என்ன, நீ அதிக மனுஷன் மேலே பிரியமாக இருப்ப. இந்த நம்ம சொந்தம், இந்த சொந்தம், அந்த சொந்தம், நீ மனுஷன் மேலே பிரியமாக இருந்தனியா மனுஷன் தான் உனக்கு பிரச்சனையாக இருப்பான். நீ தேவ மேலே என்ன செய்யணும், பிரியப்படணும். நீ தேவனுக்காக வாழ தேடணும். தேவனுக்காக உன்னோட நேரத்தை, உன்னோட காலத்தை என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அப்போ தான் என்ன செய்வதும்மா, உன்னோட வாழ்நாளெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, அதுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம 2 காரியம் பார்த்தோம். இங்கே கேட்டு இங்கே விட்டுடலாமா, எடுத்துக்கலாமா? அப்போ இன்னைக்கு யார் சவாலை எடுக்க போகிறீங்க? இங்கேயே முடிச்சுக்கிறேன், வீட்டை போனால் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டை போனோன்னு பார்த்துனா அவரும் நீ பார்த்துக்கா, அவரும் உன்னை பார்த்துக்குவார். பைபிள் சொல்லுது, கிருபை காலம் இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். யோனா சொல்கிறாரு, காலத்தை என்ன செய்யாதுங்க, போக்கடிக்காதீங்க, கெட்ட கேள்விக்கு அதிக ஒப்பு கொடுத்து காலத்தை அநேகர் என்ன செய்கிறாங்க, போக்கடிக்கிறாங்க. இந்த கிருபை காலத்தை நீ யூஸ் பண்ணிக்கணுன்னா ஒரு நாள் ஆண்டவர் வருவார். உண்மையாக சொல்கிறான். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், எப்போ இயேசு வரப்போறாரு, எப்போனாலும் அவர் வரலாம், இப்போ கூட வரலாம். ஆனால் என்ன செய்யணும், நீ ஆயத்தமா இல்லைதான் இந்த மனுஷனை தான் பிரியப்படுத்துறியா இல்லை கத்தரை தான் பிரியப்படுத்துறியான்னு உன்னையே நீ கேட்டுப்பாரு.
உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாக சொல்கிற கடைசி காலத்தில் வந்திருக்கிற நீயும் நானும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதிக மனுஷனுக்காக வாழத்தால வாழறதுக்கு நேரமே இல்லை, காலம் இல்லை. இப்படிப்பட்ட நாட்களில் இந்த அக்கா வீடு, இந்த அண்ணன் வீடு, இவங்க வீடு, ரொம்ப சொந்த பந்தத்தை கூட அதிகம் பிரியப்படுத்தாதீங்க. இது சொல்கிறது சில பேர் தப்பாக நினைக்காதீங்க. அதிக பிரியப்படுத்தாதுங்க. ஒரு நாள் அவங்களும் உங்களுக்கு என்ன ஆகிடுவாங்க, கண்ணியாக மாறிடுவாங்க. கர்த்தரை பிரியப்படுத்துங்க. கூடுமானாலுக்கு சமாதானமாக இருந்தான்னு சொல்லியிருக்கிறாரு. யாவரோட என்ன செய்யணும், சமாதானமாயிரு. அதுக்குன்னு என்ன செஞ்சிடாத, ஒரு உங்கள் அக்கா அண்ணன் தம்பிங்க யாருன்னா ரட்சிக்கப்படலைன்னா அவங்களோட ரொம்ப ஐக்கியப்பட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வழியில் ஒரு நாளை போயிடாதீங்க. அவங்கள உங்கள் தேவன் வழியில் கொண்டு வர மாட்டேன் என்ன செய்யணும். யோசேப்பை போல் நம்ம விருப்பப்பட்டனா கர்த்தர் உண்மையாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விட்டு போன வாழ்க்கை தாவீது வாழ்க்கை, கர்த்தரோடு இருந்த வாழ்க்கை யோசேப்பு வாழ்க்கை. அப்போ கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை வரும், கர்த்தரை விட்டு போனாலும் பிரச்சனை வரும். தாவீதுக்கு பிரச்சனை மரணம் வரையும் வந்துச்சு. யோசேப்புக்கு பிரச்சனை கர்த்தர் வரும்போது தான் வந்துச்சு. அது கன்னட வந்துச்சா? இல்லவே இல்லை. அப்போ நீ கண்டுபிடிக்கணும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு. உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா செய்யணும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு தள்ளி விட்டு என்ன செய்யணும், நடக்கிற வழியை நீ பார்த்துன்னு போகணும். கர்த்தருடைய நாமம் அப்போ தான் நம்ம மூலியமாக என்ன செய்யும், மகிமைப்படும். வாலிப பிள்ளைங்களாம் கொஞ்சம் உஷாராயிடுங்க. உன் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு உண்மையாக கேட்காதீங்க. உங்கள் தாய் தகப்பு இறுதியெல்லாம் நீங்கள் கலங்க வச்சுட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைக்காதீங்க. இது மட்டும் எழுதி வச்சுடா. இதுமாரி உங்களை நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ, நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். எத்தனையோ பேருக்கு போய் நாங்கள் சமாதானத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனால் நல்ல மாதிரியா தாய் தகப்பனோடு இணைக்கப்பட்டு ஒரு திருமணம்லாம் நடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வசதி இருக்குதோ இல்லையோ, ஏழையோ பணக்காரம், அவங்க தாய் தகப்பனோட கண்ணீரை வர வைக்காத திருமணம் ஆனவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் மனம்போன போக்கில் தன்னோட வாலிப வயசை அழிச்சவங்க வாழ்க்கையை பார்த்துருக்குறேன். சீக்கிரத்தில் ஒரு 2 குழந்தை பிறந்துச்சா அதோட மேட்ரே முடிஞ்சிடுது. அவங்க வாழ்க்கை ஏன் வாயிரும், இன்னத்துக்கு வாயின, இது இன்னத்துக்கு ஒரு கல்யாணம், இதுக்கு இன்னத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸில் முடிஞ்சு போயிடுது. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையாக காத்துங்க. செல்ஃபோனில் அனாவசியமாக ரொம்ப கெட்ட காரியெல்லாம் வருது. அதனால் உங்கள் கண்ணி இச்சைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க. இதை பார்க்க சொன்னால் சாத்தான் சொல்லுவான், இதையும் பாரு, இதையும் கலந்து பாரு சொன்னால் ஒப்பு கொடுத்துறாதீங்க. உங்களை அன்பாக சொல்கிறேன், இது கிருபையின் காலமாக இருக்கிறதுனால கர்த்தர் இப்போ கூட மன்னிக்கலாம். நேற்று வரைக்கும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று வரைக்கும் கூட அது போல காரியங்களை செஞ்சுருக்கலாம். இப்போ ஒப்பு கொடுத்துருங்க. தயவு செய்து நீங்கள் அர்ப்பணிச்சிருங்க. இந்த நேரம் கூட நீ பாவம் செஞ்சு தர்ற கை இல்லை, ஒரு கை அரவணைக்கிற கை. அந்த அரவணைக்கிற கைக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, தயவாக வந்துருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உன்னை ஒரு நாளை தள்ளவே மாட்டார். உன்னை அரவணைச்சு முத்தம் கொடுக்குற தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை அன்பாக நேசிக்கிற தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறாரு. இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாத யாருக்குன்னா நீ பேசியிருந்தனா கூட, யாருக்குன்னா பழகியிருந்தா கூட தூரத்தள்ளு, தூக்கி எறி. அந்த அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒத்துக்காத, அருவருப்பாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அதை இணைஞ்சிட்டேன்னா பைபிள் சொல்லுது, அண்ணினோட இணைக்கப்படுறத வெறுக்கிறவன் தான் என்ன இருப்பானா, சுகமாக வாழ்ந்திருப்பான். நீதிமொழியில் எழுதியிருக்குது. நம்ம மற்றவங்களோட இணைக்கப்படுறத வெறுக்கிறவங்க தான் சுகமாக இருப்போம். ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு துணிகரமாக செய்கிறவங்களுக்கு பாடுனா பாடு சொல்ல முடியாத பாடாக இருக்கும். அதனால் நம்மளை காத்துக்கோமா. உங்களுக்காக, வாலிபர்களுக்காக நான் உண்மையாக உள்ளத்துலேருந்து பாரத்துலேருந்து இதை சொல்கிறேன். உங்கள் கண்களை மூடுங்க. என் வாலிப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சு. நம்ம சகோதரர் இப்போ சார்ஜி சொன்னது கேட்டீங்கள, 22 வயசுலேருந்து அவர் இருந்த டியூட்டியில் கூட என்ன செய்யலையா, பாவம் செய்யலை. வேலையில் நான் நிறைய பேர், ஒரு சகோதரர் அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டார். அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறதுலாம் கஷ்டம் தானே, வேலைக்கு போயிட்டார். ஆனால் அமெரிக்காவில் போய் வேலையில் ஜெயிண்ட் ஆகிட்டோன்னையும் அவங்க பார்க்காத காட்சி அவர் கண்ணால் பார்க்கவே முடியலையாம். அந்த வேலையை அவருக்கு செய்யவே பிடிக்கலையாம். இப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையே வானான்னு சென்னைக்கு மறுபடியும் வந்துட்டார். அதே போல் இன்னொரு சகோதரர், அவர் மேனேஜராக இருந்தவர், அங்கேருந்த பெண்களுக்கு தவறான முறையில் நடத்தினாராம். நிறைய சம்பளம். ஆனால் அவர் பார்த்தாராம், பாத்ரூமாட போனாலும் அப்படிப்பட்ட பாவமா,
டீ கொடுக்க போனாலும் அப்படிப்பட்ட பாவமா அந்த இடத்த அவர் சுற்றி சுற்றி வந்தார். ஐயோயோ எனக்கு இந்த வேலையே தேவையில்லைன்னு அதுக்கான ரொம்ப கஷ்டத்துலேயே ஆயிட்டார், வருமானம் இல்லாத. ஆனால் அந்த வேலையை அவர் வெறுத்தார். அவள் உண்மையாகவே நம்ம இது போல் வேலையில் கூட சில புரோக்கராக வைப்பாங்க, சிலர் கைக்கூலியாக வைப்பாங்க, கையாளாக வைப்பாங்க, வேலையில் போகிற இடத்துல படிக்க போகிற இடத்துல இதெல்லாம் செய்ய வைப்பாங்க. செய்ய வச்சாலும் உன்னோடு இருக்கிற தெய்வம் பெரியவராக இருக்கிறான்னு நீ வேலைக்கு ஓடி வரணும். அவங்க தான் தேவ பிள்ளைங்க. அவங்க செய்ய வச்சிட்டா நீ பயந்துடாத. அவங்கள காட்டில உன் கூட இருக்கிறது யாரு? பெரியவர். அவர் சத்ருவார் எழும்புவார், விரோதிக்கு விரோதியாக காணப்படுகிறார், யூதராஜ சிங்கமாக இருக்கிறாரு. நீ அதனால எந்த ஆள் உன்னை மிரட்டினா கூட என்ன செய்யாத, பயப்படாத. நம்ம கூட இருக்கிறவர் ஒரு தூதன் அனுப்பிச்சா போதும் 1,85,000 பேர்கள் என்ன செஞ்சிட முடியும், விழுத்து போற்ற முடியும். அவ்வளோ வல்லமுள்ள தெய்வத்தை நம்ம கூட வச்சுக்கின்னு ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, எந்த விதத்தில் பயந்துடாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் கூட நீங்கள் கண்களை போடுங்க. உங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏசப்பா பார்க்குறாங்க, இங்கே இது படாதுப்பா, ஏசப்பா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்களை மூடுங்க. பல வாலிப பசங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. 14-13 வயசுல எழுந்து நில்லுங்க. 14-13 வயசு பரவாயில்ல, அந்த வயசுலேருந்து தான் தொடங்கும். ஹல்லேலூயா. இப்போ உங்களை தான் கேட்குறேன், இது நல்லா இருந்துச்சா சிஸ்டர்? அம்மா எழுந்து நில்லுங்க. 2-3 அனிதா கூட எழுந்து நில்லுங்க. வாலிபர் திருமணம் ஆகாதவங்களா எழுந்து நில்லுங்க. சாமி எழுந்து நின்ட்டாங்க. ரூபம் நில்லுப்பா. எப்பா இது நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? யோசப் பிடிச்சிருந்தா தாவீது பிடிச்சதா? யார் பிடிச்சது? உங்கள் வாயில் கேட்க நான் விரும்புகிறேன்பா. யோசப் பிடிச்சதா தாவீது பிடிச்சதா? யோசப்பு. உண்மையாகவே தாவீது ஒரு நல்லவர் தான், ஆனாலும் என்ன செய்கிறாரு, விழுகிறாரு. ஆனாலும் என்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். உண்மையாகவே நம்ம யாருக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? நான் யாருக்காக வாழணும்? எங்கள் வீட்டில் யாருக்கு எடுத்து? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீ யாருக்கு எடுத்து? நான் யாருக்காக வாழணும்? இல்லை, நீ யாருக்காக வாயிலையோ இயேசுக்காக நீ வாய்ந்தனா உனக்காக அவர் நிற்பார். அதுதான் நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். அது ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு? அவருக்காக வாயிறவங்களுக்கு தான் என்ன செய்வார், அவர் நிற்பார். இந்த காட்சி நான் ஒரு நாள் கண்ணாலவே பார்த்தேன். ஒரு நாள் ஒரு பிரச்சனை, நாங்கள் செய்யவே இல்லை, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஈடுபடல, ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் வந்தார், ப்ரேயர் பண்ணுற ஜபாரியில் ப்ரேயர் பண்ணும்போது அவருக்குள்ளே வந்து வெறி என்ன பண்ணிட்டாரு, செருப்பு தூக்கி இப்படி அடிச்சிட்டாரு. நாங்கள் எதுவுமே செய்யலை, வாயை கூட திறக்க மேடம் நடக்குது இந்த கதை. அப்போ தெய்வம் கூட என்ன இல்லையா? செருப்பு போட்டது தப்புன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம தெய்வத்துக்கு தெரிஞ்சு. அதுதான் நம்ம தெய்வம். உனக்கு எந்த இடத்துல யாருன்னா டார்ச்சல் கொடுக்குற மனுஷன் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு நிற்பார். அப்போ நீங்கள் நிற்கிற தெய்வத்துக்கு வாயிலாமா, டார்ச்சல் கொடுக்குற தெய்வத்துக்கு டார்ச்சல் கொடுக்குற மனுஷனுக்கு இணையில்லாமா? சொல்லுங்க. உனக்கு கூட நிற்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாரு. யோசப்புக்குள்ளே இருந்ததுனால தான் எத்தனையோ காரியம் வந்தாலும் அவரை மேற்கொள்ளவே முடியல. அவள் உண்மையாகவே தொடர்ந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை என்ன செய்யக்கூடாது, புலம்ப வைக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், உங்களை கரை சேர்க்கறதுக்கு கஷ்டம். மடியில் நான் நெருப்பு வச்சுன்னுக்கிறேன், மடியில் நெருப்பு சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும். வாலிப பொண்ணுங்களை வச்சுருந்தா என்ன சொல்லுவாங்க, மடியில் நான் நெருப்பு வச்சுன்னுக்கிறேன், இவ்வளோ எப்படியா யாருக்கிட்டா கொடுத்தா தான், கட்டி கொடுத்ததாடா சரியாயிடுன்னு நினைப்பீங்க. இல்லை, உங்கள் அப்பா அம்மா என்ன செய்யணும், என் பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு, என் பையன் இப்படிப்பட்ட பையன், இந்த தவறு செய்ய மாட்டாங்கன்னு என்ன செய்யணும், உங்களை சொல்லணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? உங்களை எங்கெங்கே சொல்ல வைப்பார் தெரியுமா? உங்கள் நீங்கள் அப்படி வாழ்ந்துட்டீங்கனாலுமே உங்கள் ஊரே சொல்லும், உங்கள் குடும்பமே சொல்லும். அங்கே மட்டும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பைபிள் சொல்லுது, மலை மேலே இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதா, மறைவாக இருக்காதான். நீ உன் ஊர் சொன்னி உலகம் சொல்லி அப்படி எங்கே போய்டுவேன்னா ஊர் முழுவதும் நீ பரவலாக மாறிடுவேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்ல பையன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது சொல்கிற காட்சி எங்கே கேட்டுக்கிறேன்னா நிறைய நேரம் கேட்டுருக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவள் உண்மையாகவே கடவுளோட பிள்ளைங்க என்ன செய்யணும், கடவுளுக்காக வாழ கற்றுக்கணும். அப்போ இந்த நாள் இன்னும் அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக மாறக்கூடாது. ஒப்பு கொடுக்கலாமா? யார் நீங்கள் செல்ஃபோனில் நீங்கள் எப்படி செலவு பண்ண, எப்படி இது பண்ண நான் கேட்கல.
இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்போது உன்னை மாற்ற வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறேன். இந்த நேரம் கண்களை மூடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஒரு விஷயம் கூட நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இல்லை எடுக்காத கூட இருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் பார்க்குறேன்னு அந்த பயத்தை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மையாக நீங்கள் நம்பணும். நீ எடுக்கலையோ, ஆண்டவர் சொன்னார், சில பேர் ஏற்றுக்காத கூட போவாங்க. நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. நீ அவங்க ஏற்றுக்கினாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா? அந்த வருஷம் ஏற்றுக்காத போனால் ஆந்திராவில் நடந்துச்சு பற்றியா? மெதிக்கப்பட்டாங்களா இல்லை ரயினில்? அது போல் ஒரு நாள் நம்ம மெதிக்கப்பட்டு போயிடுவோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். ஆமேன் ஆமேன்ற வார்த்தைக்கு என்னதும்மா? ஆமேன்னா நல்லாமே ஆமேன். வேற அதுக்கு அந்தாண்ட வார்த்தையே இல்லை. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மாரில், உங்கள் இருதயத்தில் கைகளை வைங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்லுங்க, இயேசுவே, என்னோட இந்த வேலையில் நீங்கள் இடைப்பட்டீங்களே, வாய் தரங்கப்பா, வாய் தரங்கப்பா. வாலிபர்லாம் வாய் தரங்கப்பாங்களாம். ஆண்டவரே, என்னோடு இடைப்பட்டீங்களே, யோசேப்பு போல நான் வாழ எனக்கு கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவே, இந்த கண்ணால நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த காதால நான் பாவம் செய்யக்கூடாது, என் வாயால நான் பாவம் செய்யக்கூடாது, என் கையால நான் பாவம் செய்யக்கூடாது, என் காலால நான் பாவம் செய்யக்கூடாது. இயேசுவே, எனக்கு கிருபை தாங்க. இந்த உபவாசத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிலுவையில் அறையப்பட்ட அந்த காயத்து மூலியமா, அந்த இரத்தத்தின் மூலியமா எனக்கு பாவ மன்னிப்ப தாங்க. நீ பார்க்குற என்று நாங்கள் உணர உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் எப்போதும் உணர்ந்து நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுங்க. உங்களுக்காக ஜபிக்கிறோம். உண்மையாகவே நம்ம பாஸ்டர் சாம் சுந்தரையா கூட செய்திருக்கிறார். அவர் சொல்ல முடியாது, எதுதான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சின்ன விஷயம். இந்த 2020 கொரோனா காலத்தில் எங்கள் எதிர் வீடு, இப்போ அவருக்கு கொரோனா இருக்குது எங்களுக்கு தெரியாது. குழந்தைய வச்சுக்கிட்டு நானும் எங்கள் அக்காவும் 3 மாதம் என் மகளோட குழந்தைய வச்சுட்டு நின்று பேசின்னு இருக்கிறோம். எங்கள் பக்கத்துலேயே ஃபோனில் பேசி இரும்புறாரு, அவ்வளோ நேரம் இரும்புறாரு. ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவர் நம்மளுக்கு தெரியாது. அவர் அவ்வளோவா நம்மளை கண்மணி போல் பார்க்குறத நாங்கள் எவ்வளோ உணர்ந்துருக்குறோம். இரும்பிட்டு எங்கள் அக்கா சொல்லுது, ஏன் இப்படி கொரோனா மாதிரி ஒரு இரும்புறாரு அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆனால் வீட்டில் வரோம் போகிறோம், அவங்க கூட இருக்கிறோம். 2 நாள் கழித்து எங்கே போயிருக்கிறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. நாங்கள் ஒரு வாரம் கழித்து கேட்டாக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவ்வளோ பாடுபட்டேன். என் தேவன் இந்த கர்ப்பப்பையே எடுக்கணும் போது, அப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஆப்ரேஷன் வேணாப்பா. அவ்வளோ பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தாரு. கேன்சர் வர்ற அளவுக்கு இருந்தது. ஒரு இதுவும் இல்லாதபடி என்னை பாதுகாத்தார். எவ்வளவோ கண்மணி போல் எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. ஆனாலும் நாங்கள் பாஸ்டர் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். பலகீனம் வந்தால் எங்களை கூப்பிடுமான்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு சபை இருக்குது நம்ம கூப்பிடணும்னு. ஆனாலும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்திட்டு பாருங்க, இங்கே பலவீனம் வந்தால் உடனே நிற்பாங்க. எங்கள் ஆண்டவர் காட்டினாரு, உங்கள் ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆச்சரியப்படுவேன். ஆண்டவர் அப்படியா கண்ணை அப்பா நம்ம மறந்தால் கூட நம்மளை மறக்காதபடி இப்படியா நம்மளை பார்க்குறாரேன்னு. இந்த நல்ல தேவன் அப்பா எங்களுக்கு கொடுத்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தேவனாக இருந்து நம்மளை பார்க்குறாரு. நம்ம அதை மறக்கக்கூடாது. இந்த சொன்ன செய்தியை போல் அப்பா சிறு காரியம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு பின்னாடி இருந்து நம்மளை பார்த்து கண்மணியை போல் நம்மளை பார்த்து கொள்கிறார். இந்த தேவனை நன்றியோடு நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிக்கணும். இந்த சாட்சி கொடுத்ததுக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஆமீன். தேங்க்ஸ்மா. கை தட்டுவோம்மா. அல்லேலூயா. உண்மையாக பிரதருக்கு சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த நாளில் நம்மளோட கூட அவங்க இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த காலையில் நாங்கள் ஒரு பாட்டு வெளியிட்டோம். அது நாங்கள் பாடும்போது
காட்டும் போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். அதுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? இன்னைக்கு காலையில் 2025 கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஒரு பாடலாக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடாது, மற்றவங்ககிட்டையும் காட்டக்கூடாது. அண்ணா, உங்கள் செல்ல நெட்டு போயிடுமா? அதனால் இப்போ யாருதுன்னா வேற யாருன்னா ஷார்ட் ஃபிலிமாக வருதா அதை பாருங்க. சபை இதெல்லாம் பார்த்து கெட்டு போவாதீங்கப்பா பிள்ளைங்களே. நிறைய இருக்குது, கேம் இருக்குது நிறைய. இப்போ அமெரிக்காவில் நடந்ததெல்லாம் வந்து போடுறாங்க பாருங்க. சர்ச்சு பிரகாரம் பார்க்காதீங்க, நல்லது இல்லை. ப்ரே பண்ணலாமா? அப்போ உங்ககிட்ட செல்லு இருக்குமானா பல பேர்கிட்ட அனுப்புங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து இங்கே போகிறீங்கன்னா இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருந்தால் சுவிசேஷம் செல்ஃபோன் மூலியமாக கூட இன்னைக்கு பரவுது. ஆமென், அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் ஜனவரியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு, அதை நாங்கள் பாடினோம். இப்போ அது வந்து ஒரு வீடியோ கிளிப்பில் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா? கண்ணை மூடுமா, ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த பாடலை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்போம். எல்லாம் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோமா? இயேசுவே, எங்கள் 2025 கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஒரு பாடலாக எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்காக நன்றி. அது ஒரு வீடியோ கிளிப்பாக எடுக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த எடிட்டிங் பண்ண தம்பி, இந்த வீடியோ எடுத்த தம்பி, இந்த இசை பண்ண தம்பி, அப்பா இவங்களை கொடுக்குறோம். ஜோயிலை கொடுக்குறோம், ஜோனாவை கொடுக்குறோம், அடியனை கொடுக்குறேன், சகோதரியை கொடுக்குறேன். கர்த்தாவே, இதில் வந்து நிறைய போராட்டங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த பாடல் அப்பா பண்ணுற வரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போது யோசேப்பை போல நாங்களும் கூட உங்கள் சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதில் வர எரிச்சல் ஆவி, போராமின் ஆவி, பகையின் ஆவி, கேலியின் ஆவி, கிண்டல் பண்ணுற ஆவி, பரிகாசம் பண்ணுற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படணும். இந்த பாடல் மூலியமா தேவன் நிறைய மகிமைப்படுவாராக. இந்த பாடல் மூலியமா பல ஆராதனைக்குள்ள இந்த பாடல் அப்பா உன் நாமத்தை உயர்த்தணும். பல ஆராதனையில் இந்த பாடல் உயர்த்தப்படணும். உன் நாமம் இதில் மகிமைப்படணும் சுவாமி. அதே போல் எங்கள் சபையார் கூட இதை கேட்டதா இல்லாதபடி இது கூட பல பேருக்கு அப்பா பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்போ காணிக்கை எடுக்கிற நேரம் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ சகோதரர் ஒருமித்து கூடி வாசமானது எத்தனை நன்மையானது இன்பமானது என்று சொன்னீரப்பா. தகப்பனே அப்பா, அப்படி சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளிலே கூட கத்தா திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பன் அப்பா, பரத்திலிருந்து அப்பா ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது கத்தாவே பொழிய வேண்டுமாய் தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே, இதோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே, ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் மட்டமாய் அவர்களை தாங்கின தயவுக்காய் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்பா எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரையிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் துதிக்கிறேன். இம்மட்டும் தாங்கின தயவு இனிமேல் அவர்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ள வழி நடத்தும். ஆசீர்வாதி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ரொம்ப தேங்க்ஸ். உம்முடைய ஒளியில் ராஜாக்கள் நடந்து
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யெகோவா சமா என் தலையை உயர்த்திடுவார். மேலாக என் தலையை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடும். இல்ல இல்ல திருப்பி 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 ஒரு என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடும். யெகோவா சமா என் தலையை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடும். கையை வைக்க கூடாது. சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடும். யெகோவா சமா யெகோவா சமா என் தலையை உயர்த்திடுவார். என் தலையை உயர்த்திடுவார்.
பாட்டு சொல்லு. சரி நான் சொல்லிடுறேன். அவருக்கு சொல்ல தெரியல. உனக்கு கூடுமான அளவுக்கு ஏசப்பாவோட இப்போ ஒரு மனுஷாலோட எப்படி இருப்பா அதுமாரி நீ அப்படின்னு சொன்னா அவர் கண்டுபிடிப்பாரு. நீ என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது, என்னாலும் வெற்றி வெற்றியே. சரி உங்க ஆள் வந்து கண்டுபிடிக்க முடியல. மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். யெகோவாசமா யெகோவாசமா என் தலை உயர்த்திடுவார். யெகோவாசமா யெகோவாசமா என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். யாரா பெல்ட் அடிக்க போறியா? பாத்திரம் தூக்கின்னு வருது. ஆளாட்டு ராஜா தாளாட்டுறாரு. குண்டா ஓடுறாரு ராஜா. பாட்டு தான் உன்னை பாட சொன்னாங்க. குண்டா ஓடுறாங்களே அவரை அது எதுனா ஒரு பாட்டு கண்டுபிடி. நீங்க வாயிலே சொல்லிட்டாங்க அப்போ கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ உங்களுக்கு செயல் நல்லா ஒரு நல்லா பேசுறாரு அவரு. மேல இருந்து ராஜா ராஜாவும் மாளிகையில் ராஜா ராஜா நீ பார்த்தா போதும். அவள்தான் அவர் சொல்லிட்டாரு, நீங்க கண்டுபிடிக்கல. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். பாடுங்க மகிழ்வு அந்த பாட்டு. என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். யெகோவாசமா யெகோவாசமா என் தலையை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க. ஆமா அங்க இருக்கவங்க அப்படியே பாக்குறது மட்டும் செய்யுங்க. எதுனா ஒரு பாட்டு சொல்லுங்களா? அவர் சொல்றதுல எதுனா ஒரு பாட்டு சொல்லுங்களா? அவங்க நல்லா குறிப்பு நல்லா கொடுக்குறாங்க. அதில் எதுனா கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன பாட்டு? ஒரு பாட்டு பாடுங்க, மைக்கில் பாடுங்க. என்ன பாட்டு பாடுறாங்க சொல்றாங்க? தெரியலங்களா பிரதர்? உங்களுக்கு தெரியலையா?
உங்களுக்கு தெரியலையா? அவன் காட்டுறது தெரியலையா? அன்பு கூறுவேன், அவர் தான் கரெக்டாக காட்டுறேன். அன்பு இப்படி சொல்கிறேன், நாங்கள் கீரவங்களுக்குலாம் புரிஞ்சிச்சு. ஆராதிப்பேன் இன்னும் பாடுங்க, மைக்கில் பாடுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. இது உங்களுக்கு இந்த கேம் மூலியமா ஏன் சொல்றேன்னா, நீங்க வீட்டில் நிறைய பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. ரேடிசிங்லேயே பாட்டுங்க. அந்த ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு வீட்லேயே என்ன செய்கிறாங்க, ரேடிஸில் தள்ளி விட்டு பாய்ஸுக்கெல்லாம் பாட்டே பாடுறதில்ல. அதனால தான் இப்போ மைக்கு பிடிக்கும் போது கொட்டணும் இவ பாட்டு. அவர் என்னன்றாரு, மேலகிறாரா பேட்டு விளையாடணுமா, பால் விளையாடணும் அப்படின்றாரு. பாட்டு பாடல, அவர் வாயில பாட்டு வந்துட்டே இருக்கணும்ல. மேன்மைப்படுத்துவம் பலப்படுத்துவம் உம்மால ஆகும். ஏகவாசமா ஏகவாசமா என் தலை உயர்த்திடுவா. ஏகவாசமா ஏகவாசமா என் தலை உயர்த்திடுவா. என்ன சக்தி இருக்கும், சத்து இருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவா. வாய் மூடுவேன், என்ன பண்ணணும், வாய் மூடிக்கிறேன். உம்மால் ஒத்தாசை வரும் பதங்கள் குமிரக என் கண்கள் ஏறெடுப்பேன். வானத்தின் பூமியும் உம்மால் நாய். உண்டாக்கின யெகோவா என் உம்மால் நாங்களா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. பர்வதத்துக்கு நேரா கண்ணனை ஏறெடுப்பேன். பணத்தை பூமியை உண்டாக்கின ஏகவா என்னை உயர்த்துவா. ஏகவாசமா ஏகவாசமா என் தலை உயர்த்திடுவா. ஏகவாசமா ஏகவாசமா என் தலை உயர்த்திடுவா. என்னை சுற்றி இருக்கும் சத்திற்கு மேலாக என் தலை உயர்த்திடுவா. என்னை சுற்றி இருக்கும் சத்திற்கு மேலாக என் தலை உயர்த்திடுவா. போடுறீங்களா?
சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வில் தாழ்மை வைப்போம், நிந்தை சுமப்பீனும் எங்க தேசத்தை நிரப்பணும். ரொம்ப பேர் கேக்குறாங்க எழுப்புதல் அக்கினி இறங்கணும். வல்லமை இறங்கச்சப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நல்லா கேளுங்க, ஹalleluya. ஒரு நிமிஷம் கேளுங்க, நம்ம முடிக்க போறோம். தயவு செய்து உங்க ஒவ்வொருத்தர் மேலே ஆவியானவர் இறங்கணும். கேளுங்க, எங்க மேல ஆவியானவர் இறங்கணும், எங்க மேல ஆவியானவர் இறங்கணும். நாங்க மாம்சத்தின்படி சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா, சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா. கர்த்தர் பெருக பண்ணணும். இன்னும் வல்லமை என் மேல பெருகு. நீங்க கேட்டா கர்த்தர் தருவாரு. இன்னைக்கே நம்ம கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ண முடியும். நம்ம அந்த வாஞ்சை இல்ல, கேட்கணும். ஏசப்பா என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. நீங்க போகும்போது ஒரு ஜெப தூபத்தோட போங்களே. அப்போ அங்க சொல்லுது என்ன சொல் பெருகட்டமே
ஓ மாம்சமான யாவர் மேலேயும் உங்க ஆவி இறங்கணும், உங்க அக்கினி இறங்கணும், உங்க வல்லமை இறங்கணும். ஆமென். ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். அப்பா, நாங்கள் இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசு. நன்றி சாங்க. இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை வைங்க. எங்க சென்னை பட்டணத்துக்குள்ள நாங்க நடத்துற ஆராதனைக்கு விரோதமாக எந்தெந்த தீய சக்திகள் மக்கள் ரட்சிப்புக்கு தடையாக காணப்படுமோ இன்னைக்கு பரலோக அக்கினியால் எரிக்கப்பட்டு போகட்டும். பரலோக அக்கினி எரிக்கட்டும், பரலோக அக்கினி எரிக்கட்டும், பரலோக அக்கினி எரிக்கட்டும். எல்லா சென்னையில காணப்படுற எல்லா பாவத்தின் ஆவிகள், கொலவெறி ஆவிகள், அன்பு இல்லாத, பாசம் இல்லாத, இரக்கம் இல்லாத, கொலை பண்ற கொலவெறி ஆவிகள் எல்லாம் எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறட்டும். எங்க பட்டணத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். எங்க வீட்டு பகுதியை விட்டு வெளியேறட்டும். எங்க தெருவை விட்டு வெளியேறட்டும். கரத்துக்குள்ள எங்களை கொடுக்கிறோம், எங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் மாத்துவார், உங்க கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் மாத்துவார், உங்க வியாதியெல்லாம் கர்த்தர் மாத்துவார். நம்ம எந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவரு. எந்த அளவுக்கு அவரை நம்ம மகிமைப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் ஆவினால் நம்மளை நிரப்புறவரு. உண்மையா அவர் நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வத்தை நம்ம இன்னைக்கு தேட வந்திருக்கிறோம். நல்ல தெய்வத்தை இந்த காலையில கும்பிட்டு இருக்கிறோம், இந்த நாள்ல கும்பிட்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் எத்தனையோ இடத்துக்கு பிரோஜனமா இல்லாத அலைஞ்சு திரிறாங்க. இந்த காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம அவரை பிரோஜனமான தெய்வத்தை தேடி இருக்கிறோம், பிரோஜனமான தெய்வத்தை தேடி இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. முடிப்போம். நன்றி நன்றி நன்றி. மேலாக உயர்த்திடுவார். என்ன சுத்தி இருக்க சத்திற்கு மேலாக உயர்த்திடுவார். என்ன சுத்தி இருக்க சத்திற்கு மேலாக உயர்த்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். என்னை சுத்தி இருக்க சத்திற்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்க சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். உன்னை சுற்றி இருக்க சத்திற்கு மேலாக உன் தலையை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்க சத்திற்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷம் சொன்னிய உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல்ல நீ பாதுகாக்கப்படுவன்னு சொன்னியே. ஓ, உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்கு மேல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார்னு சொன்னீரே. அப்பா ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலதான்பா வரும். ஒருத்தரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தாவீது சொன்னாரே. இங்க வந்த ஒவ்வொருத்தரும், இந்த ஆராதனையில பங்கு பெறவங்களும், இந்த ஆராதனையை பார்க்கிறவங்களையும் ஒவ்வொருத்தரையும் யெகோவா சம்மாவா இந்த வருஷத்துல நீ உயர்த்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த நாள்ல உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய பேரை நாங்கள் உயர்த்த நீ பாராட்டின கிருபை
கோடி நன்றி. வந்த ஒவ்வொருத்தரையும் கரத்தில் கொடுக்குறோம். சாட்சி கொடுத்த பிரதர், சாட்சி கொடுத்த சகோதரி, அவங்கள கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கூட இன்னும் நல்ல சுகத்தை, இன்னும் பலத்தை கொடுங்க. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தனார்.